யானை மாபெரும் மரங்களை அசைத்து உலுக்கி உடைக்கக்கூடியது. அதே சமயத்தில் மிக சிறிய ஒற்றை புல்லை கூட அதனால் எடுக்கக்கூடியது. இந்த பிரம்மாண்டமும் இந்த நுண்மையும் சேர்ந்தது ஒரு பெரிய எழுத்தாளருக்கான படிமம். இரண்டாவது, ஒரு பெரிய யானை தான் மாபெரும் மன்னனை சுமந்துள்ளது என்று அறிந்திருக்கும். அந்த மாபெரும் மன்னனை சுமக்கக்கூடிய கம்பீரம் அறிந்திருக்கும். ஒரு எழுத்தாளர் அறிவு தளத்தில் செயல்படும் போது அந்த கம்பீரத்தை எந்நேரமும் கலரிடுவார். யாரும் புரிய மாட்டார், சுருங்கி போக மாட்டார். இந்த கம்பீரத்துடன் இருப்பவனை எழுத்தாளர். அதே சமயத்தில் அதே யானை குழந்தைகளுடன் விளையாடக்கூடியதாக இருக்கும். ஒரு குழந்தை யானை மீது ஏறி விளையாடக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்திருக்கிறார். அதுபோல பெரிய எழுத்தாளர்கள் புதிய வாசகரிடம் அல்லது இளம் எழுத்தாளரிடம் பேசும்போது அந்த குழந்தைக்கு ஏற்ப தங்களை வளைத்துக் கொள்வார்கள். இந்த அத்தனை பண்பும் ஒருங்கே கூடியவர் தேவம். எனவே நான் யானை என்று சொன்னேன். இந்த லோகோவில் பார்த்தீங்கன்னாக்கா முதன்மைய யானைகள் அடையாளம். அந்த வரையறை அவங்க வச்ச பிறகு நீ சொல்றதா கரெக்டா இருக்கு. சொன்ன பிறகு யானையை வைத்து அதன் பிறகு மற்ற விலங்குகளை பக்கத்தில் அப்படி ஒரு தமிழின் மகத்தான ஒரு யானை கேள்விகள் கேட்பதை பெருமையாக கருதுகிறேன். Just for your understanding, you have recreated Silappadigaram, the premier text in Tamil, and Mahabharata, the premier Indian epic, as great Buddhism. Reconstruction is generally understood as rewriting in modern terms. First, for general understanding, what is reconstruction? What is its definition? The first thing is, we have a long tradition of re-narrating classics in India. Almost major classics of India is re-narration of Mahabharata Puranas. All works of Kalidasa are re-rendering of Mahabharata stories. Almost all epics of India, like including Kambaramayan, is re-rendering. And we have no translation tradition in India. We never translated anything from one language to another language. We just recreate the classics in another text. So we have a long tradition of recreation of old text. But these writings I made in Tamil are totally different. I belong to a postmodern era. In postmodernism, transcreating a work is a kind of deconstruction also. So I am deconstructing the old classic into modern text. I mean postmodern text. So these reconstructed texts, not only re-narrations, they are some kind of criticisms on classics. So I am creating a new text, entirely new text out of a classical text. So it's a kind of postmodern tendency, and these are considered by myself at least a postmodern text. பின்னவனித்துவம் என்பது பல கூறுகள் அடக்கியதாக இருந்தாலும் அதில் முக்கியமானது மரபை திரும்ப உருவாக்குதல் அல்லது சமாந்தரமான வேறு மரபுகளை உருவாக்குதல், வரலாற்றை திருப்பி சொல்லுதல், புதிய வரலாற்றை சொல்லுதல், உருவாக்கி சொல்லுதல். ஆனால் இந்தியா முழுக்க ஒரு பழக்கம் இருக்குது. மகாபாரதத்தையோ ராமாயணத்தை எடுத்துக்கிட்டு அதில் இன்றைய அரசியலை ஏற்றி சொல்வது. ஃபார் எக்ஸாம்பிள், த பாப்புலர் புக் கால்டு திரௌபதி ரிட்டன் பை பிரதிபா ராய். ஷீ இன்ஃபியூஸ்டு மாடர்ன் ஃபெமினிஸ்ட் ஐடியாலஜி இன்டு மகாபாரதா and she narrated Draupadi as a modern woman. I am not interested in that kind of writing. I never change the story. I never change the basic character features of any basic characters. I just re-narrate it with a philosophical twist, with a new philosophical outlook. அதுதான் என்னுடைய இதாக இருக்குது. அதாவது நான் புதிய பார்வையை தான் உருவாக்குவேனே ஒழிய அந்த கதாபாத்திரங்களுடையோ கதையோ மாற்றி வேறொரு கதையை சொல்கிறது கிடையாது. ஆகவே ஒரே சமயத்தில் மகாபாரதம் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் வேற மகாபாரதமாகவும் இருக்கும். ஸோ இது ஒரு புதிய வகையான எழுத்து.
இனி வரும் காலத்தில் இன்னும் இன்னும் வரக்கூடிய ஒரு எழுத்து என்று நான் நினைக்கிறேன். நன்றி சார். என்னுடைய அடுத்த கேள்வி இதுவும் வெண்முரசு சார்ந்தது தான். பொதுவாகவே வந்து மரபு இலக்கியங்கள் விழுமியங்கள் மேலே ஏறி நின்று தான் வருது. ஆனால் நவீன இலக்கியங்கள் தன்னை எழுதுவதன் வழியாக புதிய விழுமியங்களை கிரியேட் பண்ணுது. நீங்கள் ஒரு படைப்பாளியாக ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஒரு மரபு இலக்கியத்தை ரீக்ரியேஷன் செய்யும்போது இந்த விழுமியங்களை உடைச்சிட்டு போகிறது, மறுப்பது உங்களுக்கு ஒரு படைப்பாளியாக வந்து ஒரு சேலஞ்சிங்காக இல்லையா, ஒரு தடையாக இல்லையா? அதை எப்படி நீங்கள் இது பண்ணீங்க, எதிர்கொண்டீங்க? So first I will tell in English. So again I want to tell that this is a postmodern era. The basic element of postmodernism is pedagogic. It is basically didactic. It has element of teaching. It is an element of preaching in postmodern writing. So we have three periods: classic period, and then modernistic period, and postmodern period. In classic period there is some kind of writing which have a lot of values and preaching. Then in modern era we consider teaching and preaching as a negative element. We avoid everything. We just create a text with characters and stories only. But again in postmodern era the didactic element, the teaching element came back. So my writing always have a kind of reconstructing of old value system, reconstruction of old theories and ideologies. So it is my quest, my personal challenge to reconsider the tradition. அதாவது நான் என்னுடைய படைப்புகளில் எழுதும்போது இந்த படைப்பை இப்படி எழுதி பார்க்கலாம், ஏன் எழுதக்கூடாதுங்கிறதுக்காக எழுதலை. நான் எழுத வந்ததே இந்த ஒட்டுமொத்த மரபையும் எனக்கு தேவையான வகையில் புரிந்து கொள்வதற்காகவும் திருப்பி சொல்வதற்காக தான். இலக்கியவாதி ஆகணுங்கிற என்னுடைய எந்த நோக்கமும் கிடையாது. என்னுடைய நோக்கம் வந்து ஒரு யோக சாதகன் ஆகணும், ஒரு ஞான சாதகன் ஆகணுங்கிறது தான். I consider myself as a spiritual seeker, a spiritual practitioner, a philosophical student and a philosophical practitioner. That's why I am writing. அதுக்காகத்தான் எழுதுறேன், அதுக்காகத்தான் இலக்கியம் படைக்கிறேன், அதுக்கான இலக்கியத்தை உருவாக்குறேன். For that postmodernism is very comfortable to me. The tightness, the apathy, the shortness of modernism is very much beyond me. I cannot accept modernism. That is why I created my own postmodern tendency in Tamil. அதுதான் இந்த படைப்புகள் எல்லாம் இருக்கு. அடுத்த மூன்றாவது கேள்வியும் வெண்முரசு சார்ந்தது தான். அதாவது எஸ்எல் பைரப்பா வந்து அவர் எழுதிய மகாபாரத நாவலாக இருக்கட்டும், அல்லது எம்டி வாசுதேவன் நாயர் எழுதின நாவலாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு யதார்த்த வாழ்க்கையில் அடிப்படையாக வச்சது. அதே போல் அமிஷ் அவர் வந்து ஒரு ஃபேண்டசி அடிப்படையில் எழுதுகிறாரு. இது ஒரு ரைட்டருக்கு ஏதோ ஒரு வகையில் சாத்தியம். அதாவது ஒன்று முழுக்க ஃபேண்டசியாக போகணும், அல்லது ஒரு யதார்த்த வாழ்வையில் போகணும். உங்களுடைய வெண்முரசு நாவலில் ஃபேண்டசியாக வரக்கூடிய பல இடங்களை நீங்கள் ஒரு யதார்த்த வாழ்வியலுக்கும் சில இடங்களில் ஃபேண்டசியாகவே எடுத்துகிட்டு போகிறீங்க. இதை எப்படி நீங்கள் முடிவு பண்ணுறீங்க? உதாரணமாக எல்லாருமே பிரபலமாக சொல்லக்கூடியது என்னன்னாக்கா, அந்த துகில் உரியக்கூடிய காட்சியை நீங்கள் லாஜிக்காக அதை வந்து அணுகுறீங்க. இந்த ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு புனைவில் ஃபேண்டசியாக உள்ள இடத்த நீங்கள் லாஜிக்காக அணுகணுன்ற எண்ணம் எப்படி வருது? அல்லது எந்த இடத்துல ஃபேண்டசியாக எழுதலான்றது முடிவு பண்ணுறீங்க? இதை முடிவு பண்ணுறது யார்? Okay, hi. Many people has reconstructed Mahabharata, but which is in Tamil, Malayalam, and in Kannada and Malayalam and all. Venmursu is a Venmursu. You have done Venmursu. He has a literary fantasy style. However, you seem to be intellectually opposed to the fantasy places that comes
in the original Mahabharata. Please explain how do you narrate this and bring into the modern Tamil literature and in a modern way. See, we can classify the re-narration of Mahabharata or any old text into three categories. The first thing is the modernistic rendering of classics. That is S.L. Bhairava's Parva. That's a very major novel in Tamil, in Kannada, and it is translated in Tamil by Pavanan. It's a major work, but it's a modernist work. He reduces Mahabharata into a realistic story and into a modern story. So the scale is very small. The characters are very life level. And then another way of rendering of Mahabharata is Amish pattern. It is popular kind of reading. It is a kind of commercial text. He is inspired by this Don Brown's novel, the Da Vinci Code and all that novels. So Amish used all kind of fantasies in a simple way to attract his readers. So my challenge is entirely different. I am creating a postmodern text. So I have a challenge. I have to use these myths and archetypes. So if a fantasy consists a kind of image, poetic image, or an archetype, I use it. If there is no archetypal element, or if there is no poetic image in that fantasy, I won't use it. That's my scale. அதாவது ஒரு மகாபாரதத்தை திருப்பி சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு மிகை கற்பனை இருக்கு, ஒரு ஃபேண்டசி இருக்குன்னா அதை ஏன் பயன்படுத்தணும்? திரௌபதி கிருஷ்ணா அப்படின்னு கத்துனா வானத்திலிருந்து புடவைகள் விழுந்தது என்று சொல்றதுல ஒரு ஆர்கிடைப், ஒரு தொன் படிமம் அல்லது ஒரு கவித்துவ படிமம் கிடையாது. அது ஒரு பக்தியுடைய வெறும் வெளிப்பாடு தான். அதை அப்படியே வைக்கிறது அர்த்தம் கிடையாது. அதுக்கு ஒரு சோஷியாலஜிக்கல் அல்லது சைக்காலஜிக்கல் அல்லது பொலிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படுது. அல்லது 100 குழந்தைகளை இந்த காந்தாரி பெற்றாங்க. அது மகாபாரதத்தில் ஒரு வருஷன் ஒரு பெரிய சதை பிண்டம் பிறந்தது, அதை 100 வெட்டினாங்க, அது 100 குழந்தைகளாச்சு என்று சொல்லலாம். அந்த கதையை யூஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு பெரிய பொய்டிக் வேல்யூ கிடையாது. அது ஒரு சின்ன பொய்டிக் வேல்யூ இருக்கு. ஏன்னா அந்த 100 பேரும் ஒரு உடல்ங்கிறது அது காட்டுது. அதை வேணா பயன்படுத்தலாம். ஏன்னா எனக்கு அது முக்கியமாக தோணலை. ஆனால் இன்னொரு இடத்துல அந்த ஃபேண்டசி எனக்கு ரொம்ப முக்கியமாக தோணும். உதாரணமாக அர்ஜுனுடைய பயணங்கள், அர்ஜுனன் நரகத்துக்கு போகிறான், ஹெல்லுக்கு போகிறான். அங்கே பாம்புகள் இருக்கு. அந்த உலகம் எப்படி இருக்கும்? அது இந்த உலகத்துடைய மிரர் இமேஜாக இருக்கு, தலைகீழாக இருக்கு. அது எனக்கு ஒரு சைக்காலஜிக்கலாக பெரிய அளவில் அவனுடைய அர்ஜுனுடைய உள்ளத்திற்குள்ளே போகிறதுக்கு உதவி. அப்போ ஒரு விஷயத்தை பொய்டிக்கலாக மெட்டஃபாரிக்கலாக என்லார்ஜ் பண்ண முடியும்னா, என்ஹான்ஸ் பண்ண முடியும்னா நான் அதை பயன்படுத்துவேன். அப்படி இல்லைன்னா அதை ரியலிஸ்டிக்காக தான் பயன்படுத்துவேன். அதுதான் என்னுடைய ஸ்கேலாக இருந்தது. அடுத்த கேள்வி இங்கே இளம் படைப்பாளிகள் அதிகம் இருக்கிறதுனால அவங்களுக்கு உதவியாக இருக்குன்றது நான் கேட்குறேன். அதாவது இன்றைக்கு எழுதக்கூடிய படைப்பாளிகள் பல பேருக்கு என்ன தோணுதுனாக்கா, இந்த புதுசாக வரக்கூடிய வாசகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள தங்களுடைய வாசகர்களாக பெறுவது தான் சாதனை அப்படின்ற ஒரு மனநிலை இருக்குது. அல்லது அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான படைப்புகளை வழங்குவது, சுருக்கி சொல்வது, அவர்களை கவர்வது என்பதே ஒரு எழுத்தாளரின் சாதனையாக கருதப்படுது. இதை பற்றி எதையுமே பொருட்படுத்தாமல் நீங்கள் வேற ஒரு பயணம் செய்கிறீங்க. மரபை மீண்டும் மாடர்னாக்குவது அல்லது வரலாற்றிலிருந்து ஒரு தருணத்தை எடுத்து மீள்புனைவாக்குவது, இப்படி நீங்கள் செய்கிறீங்க. உங்களுக்கு இந்த எண்ணம் இருக்குதா? அதாவது அடுத்த தலைமுறைகிட்ட நம்ம போயிட்டு சேருவோமா, பரவாயில்ல வாசிக்கப்படுவோமான எண்ணம் எப்படியாச்சும் இருக்குதா? அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய படைப்பை வடிவமைக்கணும் உங்களுக்கு தோன்றி இருக்கா? In today's context, many of them just wish to be a writer or a poet, but only few really think about how to reach to the audience. So do you think that you will outlive your works?
I mean, your works will outlive you for generations after generations. So, as per your question, Naveen, you know that a lot of youngsters reading me. So, my readers are generally below 30 age group. So, but I am writing only serious things, not about fashionable things. I am writing only about philosophy, mythology, and theology. But why young people are attracted towards me? That's a major question. I am talking only about perennial questions. I am talking about only permanent quest of human beings. So I am talking to the people who have that question in their mind. Always there will be some kind of young people in any society who have basic questions. So the superfluous people who have no deep questions, who have only fashionable taste, are not my audience. I don't mind to talk to them, and I don't consider them as my readers. I never consider them in my life personally even. So they are, as far as me, they are not existing. They would live and die. So I have my own readers, and I am very confident that I can create my own readers. And I proved that I created my readers in Tamil. So அதுதான் நான் சொல்றேன். இங்க ரீடர்ஸ் அப்படிங்கிறத கவனப்படுத்தி எழுதக்கூடிய யாருமே எதையுமே உருப்படியாக எழுத முடியாது. ரைட்டிங் என்பது ரீடருக்கானது கிடையாது, சஹிருதயனுக்கானது, உன்னை பகிரக்கூடிய இன்னொருத்தனுக்கானது. ஜெயகாந்தன் வாசகருங்க வார்த்தையை பயன்படுத்த மாட்டார், சஹிருதயர் என்று தான் சொல்லுவார். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சஹிருதயர் அப்படின்னா இதயத்தை பங்கிடுபவன். உன்னுடைய இதயத்தை பங்கிடக்கூடிய ஒருவனுக்கு எழுதக்கூடிய காதல் கடிதம் போல தான். ஒரு காதல் கடிதத்தை நீங்க உங்க உணர்ச்சியை எழுதுவீங்களா, அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கும்னு நினைச்சு எழுதுவீங்களா? அதுதான் டிஃபரன்ஸ். இந்த வாசகனுக்காக எழுதப்படக்கூடிய எழுத்து தான் கமர்ஷியல் ரைட்டிங் அல்லது பாப்புலர் கைண்ட் ஆஃப் ரைட்டிங். அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, அந்தந்த காலகட்டத்தில் பெருசா இருக்கும். அதன் பிறகு அது அடுத்த ரைட்டர் வருவாங்க. இப்போ நான் அண்மையில் ஒரு நண்பர்கிட்ட இப்பெல்லாம் சேத்தன் பகத்தானே நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஒரு 25 வயசு பையன்ட்டேன். அவன்கிட்ட, சார் சேத்தன் பகத்தெல்லாம் பழைய ஆள் சார், நாங்கள் புது ரைட்டர்ஸ். ஷாக் ஆகிட்டேன். எப்போ சேத்தன் பகத்தே எங்க தானே அப்படிங்கிறா. இல்லை அவர் 10 வருஷம் பழசு, இல்லை நாங்கள் எதுக்கு படிக்கணும் அப்படிங்கிறா. 10 வருஷம் பழசு. அண்ட் வி ஆர் டாக்கிங் அபவுட் ரைட்டர்ஸ் 10,000 years old ஆர் 5,000 years old ரைட்டர்ஸ். ஸோ ரைட்டிங் என்பது அப்படி டைம் கிடையாது. ரைட்டிங் என்பது அப்படி டைம் பவுண்டு கிடையாது. ஒரு ரைட்டருக்கு என்ன எழுதணும்னு அவனுக்கு உள்ளூர தோணுதோ அதை அவன் எழுதணும். அதுக்கான வாசகர்களை அது கண்டடையும். அதாவது ஆமை முட்டை தான் போடும், குஞ்சு கடலை கண்டடையும். அது மாதிரி நீங்க விட்டுருங்க, அது அதனுடைய கடலை கண்டடையும். அவ்வளவுதான். நன்றி ஜெய். அடுத்த கேள்வி நான் உங்களை அறிஞ்சிக்கிறதுக்காக கேட்கறது. தமிழ் விக்கியை செய்து முடித்த பிறகு எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. அதாவது சரியா 20 வருடங்களுக்கு ஒரு முறை மலேசிய இலக்கியத்தில் ஒரு எழுச்சி மிக்க காலம் வருது. 50களில் கு அழகிரிசாமி வர்றாரு, 70களில் முருகு சுப்பிரமணியம் வர்றாரு, 90களில் சைபீர் வர்றாரு, 2000ல் வல்லினம் வருது. இப்படி 20 வருடங்களுக்கு ஒரு முறை நவீன இலக்கியத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு மூவ்மெண்ட் வருது. மொத்த தமிழ் உலகத்தை பார்க்கும்போது கம்பர் வராரு. அதற்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு வெவ்வேறு படைப்பாளர் இன்னைக்கு நீங்கள் வரீங்க. இது தற்செயலாக நிகழுதா, அல்லது இயற்கை எல்லாத்தையும் சமன்படுத்துவது போல இந்த அறிவுலகத்தையும் சமன்படுத்துவதற்காக நடத்துதா? நீங்க இதை பத்தி யோசிச்சிருக்கீங்களா? நீங்க யார், இந்த வரலாற்றில் தோன்றி இருக்கக்கூடிய நீங்க யார் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றி இருக்கா? There is always new wave happening in Tamil literature or in world literature. There always someone, they create ideas. There are a lot of people ideas and concept. There's a different ideas and concept. Only few people create the idea mans. Most of them are concept. They use ideas to create concepts and write on it. But we need idea to be born. That it's very rare happening. So
why is this a natural system balancing itself, or is there is a need, or it natural, or it is like created artificially? Where do you place yourself? Because we consider you are really idea man, because very, very few people are the idea, creating the ideas. That's we need to have, create more concepts and generate more writings. Thank you. I have an idea that generally great writers are some kind of synthesizers, some kind of amalgamators. Take Tamil tradition. We have two big traditions in Tamil. One is our classical tradition and another one is the folk tradition. Sir, after Sangha period, the folk tradition became extinguished. But we have no idea about the folk tradition in Tamil. Only classic tradition was surviving throughout ages. Then Kamban emerges. He amalgamated the folk tradition and classical tradition. That's why we consider him a poem maker. He is a great amalgamator of classical tradition and folk tradition. And another thing is, he is a great amalgamator of Sanskrit tradition and Tamil tradition. So then after a long time, we have another poem maker, Bharati. He is doing the same thing. He is amalgamating folk tradition and classical tradition, and he is amalgamating modern Western ideas into classical Tamil. So if there is a need for a great amalgamator, if there is a need for a classical synthesizing person, there emerges a person. There is a need in the history, and somebody meets the need. For that, you have to feel it inside yourself. You have to train yourself for that need. I think I had a feeling from the beginning that there is big cavities in Tamil, because modern Tamil literature never considered the great religious tradition of India, the great classical Indian tradition. And my ancestors in modern literature, in modern Tamil literature, they did not know what is happening in modern Indian philosophy. They cannot understand any single idea of modern Indian philosophy. So I began to talk about Bhagavad Gita in modern literature. I talked about Upanishad in modern literature. So I was a new starting. I amalgamated these kind of various different school of thoughts, very different aesthetics into one. And I created my fictional world. இப்போ நான் சொன்னதே திருப்பி சொல்கிறதா இருந்தால் இதுதான். ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே வேறு வேறு ட்ரெடிஷன்ஸ் பிரிந்து போகிறது தான் இயல்பு. சங்க காலத்தில் ஃபோக்லோரும் லிட்ரேச்சரும் கிளாசிக்கும் ஒன்றா இருந்தது நீங்கள் பார்க்கலாம். பாணன் தான் அதை பாடுறான். பாணன் தான் சங்ககால பாடல். பிறகு என்ன ஆகுது, திருவள்ளூரில் வரும்போது அந்த பாணனுடைய அடையாளமே காணும் உங்களுக்கு. பாணனே இல்லாமல் ஆயிட்டான். கம்பனில் வரும்போது திருப்பி அந்த பாணன் உட்கார்ந்துருக்கான். அந்த புகழ்பெற்ற கதை உங்களுக்கு தெரியும். கம்பன் ஒரு வார்த்தையை சொல்கிறான், துமிங்கிற வார்த்தையை சொல்கிறான். அந்த வார்த்தை டிக்ஷனரியில் இல்லை. அவன் சொல்கிறான் அது ஃபோக்கில் இருக்குது அப்படிங்கிறான். ஃபோக்கில் காட்டு சொல்லி வெளியே போய் ராஜாவும் ஒட்டக்கூத்தனும் கம்பனுமா நகரத்தில் சுற்றி வர்றாங்க. அந்த வார்த்தை அவனே உருவாக்கின வார்த்தை. அகராதியில் உண்மையில கிடையாது, ஃபோக்லையும் கிடையாது. ஆகவே இவன் சொல்லு பொய்யாகக்கூடாதுங்கிறதுக்காக கலைமகள் ஒரு தயிர்காரியா உட்காந்து தயிர் கடையிறா. நேர் எதிரில் வந்து பிள்ளையார் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் வெண்ணெயை எடுக்க கைதிட்டுறாரு. அப்போ சரஸ்வதி தள்ளி உட்காரு துமி பற்றும் அப்படிங்கிறாங்க. அரசன் அதை கேட்குறான். ஓகே இந்த வார்த்தை இருக்கு அப்படின்னு சொல்லி ஏற்கிறான். அது எதை காட்டுதுன்னா அவன் ஃபோக்லோரை உள்ள கொண்டு வந்தாங்கிறான். இந்தியாவுடைய பிரம்மாண்டமான ஃபிலாசபி தொன்மம் ரெண்டையுமே கம்பராமாயணம் உள்ள கொண்டு வருது. இந்த ஜங்ஷன் தான் கம்பனை பெரிய ஆளாக்கு. பாரதி எடுத்துக்கிட்டா ஷெல்லி தாசன் தான், சக்தி தாசனும் கூட. இந்த கலவை தான் அவனை ஒரு மாஸ்டராக மாற்றுது. என்னுடைய பணி என்ன அப்படி எனக்கு தெரியாது. ஆனால் நான் எழுத வரும்போது உணர்ந்தது,
ஒரு பெரிய உலகத்தை தவிர்த்து விட்டு ஒரு ஐரோப்பியத்தனமான எழுத்தை நாம் எழுதிட்டு இருக்கோம். நம்முடைய எழுத்துல தாய்மானவருக்கு இடம் இல்லை என்றால், நம்முடைய எழுத்துல ஒரு நம்ம வாசலில் இருக்கக்கூடிய ஒரு சித்தருக்கு இடம் இல்லை என்றால் அது எழுத்தே கிடையாது. நான் சுந்தரராமசாமி ஜே படிச்சுக்கிட்டு அவருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். அதில் சொன்னேன், சார் ஜே மாதிரின்னு ஒருத்தர் நம்மளால் படைக்க முடியுது, ஆனால் ஏன் ஒரு இந்திய சித்தர் நம்மளால் எழுத முடியல? ஜே விட இன்னும் பெரிய ஒரு பெரிய இருத்தலியல் பிரச்சனையில் இருக்கக்கூடியவர் அல்லவா ஒரு சித்தர். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு 1 கிலோமீட்டருக்கும் ஒரு சித்தருடைய சமாதி இருக்கும். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சித்தர் இப்பவும் உயிரோடு இருந்துட்டு இருப்பார். அப்போ ஏன் நாம் அவங்கள எழுதலை? நான் வந்தது அவங்கள எழுதத்தான், நான் வந்து ஐரோப்பா எழுதுறதுக்கு இல்லை. அப்புறம் தமிழ் எழுத்தாளர்களில் பல பேர் எழுத வந்த பிறகு தொடர்ந்து ஐரோப்பிய இலக்கியம் படிச்சுட்டே இருப்பாங்க. நான் ஐரோப்பிய இலக்கியம் படித்த பிறகு தான் எழுதவே வந்தேன். எனக்கு அது மேலே பெரிய மயக்கங்கள்லாம் கிடையாது. ஐரோப்பாவில் மகத்தான இலக்கியங்கள் பூத்து குலுங்குது, நாம் இன்னும் எழுதவே ஆரம்பிக்கலைங்கிற எண்ணம் இந்தியாவில் பல எழுத்தாளர்கிட்ட உண்டு. எனக்கு அப்படி கிடையாது. நான் ஐரோப்பிய கிளாசிக்ஸை படித்து தான் வந்தேன். ஆகவே அதை என்னால் எழுத முடியும், அதற்கு நிகரான படைப்புகளை என்னால் எழுத முடியும்னு எனக்கு இருந்தது. ஆகவே என்னுடைய பங்களிப்பு எங்கே வருதுன்னா, நான் ஒரு பெரிய ட்ரெடிஷனை உள்ள கொண்டு வந்திருக்கிறேங்கிறதா. 1986 ஒரு கட்டுரையில் பகவத்கீதையில் ஒரு கொட்டேஷனை கொடுத்தேன். அதை வெட்டிட்டு அந்த கட்டுரையை கோவை ஞானி பிரசுரம் பண்ணார். ஏன்னா நவீன இலக்கியத்தில் பகவத்கீதையெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. அப்போ நான் கேட்டேன், ஏன் சாக்ரட்டிஸை சொல்லலாம்னா, பிளேட்டோவை சொல்லலாம்னா, ஏன் சங்கரை சொல்லக்கூடாது, ஏன் பகவத்கீதையை சொல்லக்கூடாது? அந்த கேள்விக்கு அவங்கள்ட்ட பதில் இல்லை. ஆனால் இன்னைக்கு யாரும் அதை வெட்ட மாட்டாங்க. இந்த மாற்றத்தை 30 ஆண்டுகளில் உருவாக்கணுங்கிறதா என்னுடைய பங்களிப்புன்னு நான் நினைக்கிறேன். குரு நித்திய சைதன்ய யதி அவர்களுடைய தலையீடு இல்லாத ஜெயமோகனின் படைப்புலகம் எவ்வாறு இருந்திருக்கும்? If you have not influenced by Guru's Nitya Chaitanya, how would have been your writings? How different would have been? Because, can you hear? Yes. Yeah, he was initially influenced by the great sage called Guru Nitya Chaitanya, and then totally his life has been changed. He became a full writer. Initially wanted to become a saint. His path was a sainthood, and he wanted to leave the whole world and this material world and to become a saint. Say, I have various periods in my life. The first thing, I was a mendicant. I was a sannyasi, a wandering sannyasi for few years. And then I turned to be a writer, a modernist writer, and I was a student of Sundara Ramaswamy and Arthur Ravi Verma. Both are modernistic writers. Then I turned to be a disciple of Nitya Chaitanya Yadi, and again become a spiritual practitioner. So, what's the role of Nitya Chaitanya Yadi in my life? I found myself as a writer through Sundara Ramaswamy. And I found that I cannot be a modernistic writer. I cannot write like Kafka. I cannot write like Camus. I want something more. I want to be a bigger writer. I want to be a spiritual writer. But I don't know what, I was very confused. I was continuously arguing with Sundara Ramaswamy about the basic questions of life and philosophy. And then I found Nitya Chaitanya Yadi. After meeting my Guru Nitya Chaitanya Yadi, again I wanted to leave literature and to be a spiritual practitioner. Again I had a desire to become a yogi. And he told me that you are not a yogi. You are going to be a writer. And writing itself an yoga. And writing itself an yoga for you. It's your word. Go to and write. So what Nitya gave to me is a wider philosophical view of Indian tradition and a clarity about a modern writer's life. So I have no confusion now.
So I have no secret desire to be a saint now. That's the contribution of Nitya Chaitanya. ஓகே, தமிழில் சொல்லணுமா? அதாவது துறவி ஆன காலத்தில் சின்ன வயசில் என்னுடைய அம்மா என்ன ஒரு ரைட்டராக்குன்னு நினச்சாங்க. ஆனால் என்னுடைய நண்பனுடைய இறப்பு, அதன் பிறகு என்னுடைய அம்மாவுடைய சாவு, அதற்கு பிறகு நான் வந்து ஒரு டால்ஸ்டாய் ஆக வேண்டாம், ஒரு விவேகானந்தர் ஆகிடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தேன். ஆனால் அது ரொம்ப கஷ்டம்னு தெரிஞ்சது. அப்புறம் சரி இதெல்லாம் சரி வராது என்று திரும்பி வந்து எழுத்தாளனாக சுந்தரராமசாமி, ஆற்று ரவிவர்மா ஆகியோருடைய மரபில் இருந்தேன். அவள்கிட்ட நிறைய கற்றுக்கொண்டேன். அவள் தான் என்னுடைய இலக்கிய ஆசிரியர்கள். ஆனால் அவங்க எழுதக்கூடிய எழுத்து முழுக்க உலகியல் சார்ந்ததுங்கிற எண்ணம் இருந்தது. அண்மையில் கூட டீட்டெயிலாக எழுதியிருப்பேன் அதை பற்றி. அது முழுக்க எர்த்திலியான ரைட்டிங், முண்டைன் ரைட்டிங். எர்த்திலியான விஷயத்துலேருந்து தான் ரைட்டிங் ஆரம்பிக்கும். எல்லா எழுத்துமே பேஸுக்கு வந்து எவ்ரிடே லைஃப் தான். ஆனால் எண்டு எந்த எவ்ரிடே லைஃப் கிடையாது. இட் ஷுட் ஹாவ் சம்திங் மோர் தென் லைஃப். Writing starts at earth and it has an infinity in it. An infinity is sky. அதுக்கு இன்ஃபினிட்டி வரணும்னா அது வந்து வேறொரு விஷயத்தை தொட்டுதாகணும். அது இல்லை என்ற எண்ணம் எனக்கு வந்தது. வாழ்க்கையோட பிரச்சனைகளை தொடங்கி வாழ்க்கையோட பிரச்சனைகளை மட்டுமே பேசி ஒரு எழுத்து முடியாது. பெரனியலான, எவர்லாஸ்டிங்கான ஒரு வேல்யூ அல்லது ட்ரீம் அதில் இருக்கணும். அதுக்கு எங்கே போகிறது? இந்த அலைமோதலில் தான் நித்திய சைதன்யத்தை பார்க்குறேன். அவரை பார்க்கும்போது ஒரு பெரிய டிசைர் வருது, அவர் கூட இருக்கிறேன். ஒரு கட்டத்தில் அவர் எனக்கு மட்டும் லிட்ரேச்சர் பேசுகிறார், மற்றவங்களுக்கெல்லாம் வேற என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா வந்தது. அப்போ என்ன மட்டும் நீங்கள் உங்களுடைய டிசைப்பிளாக எல்லாம் செலக்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்டேன். எஸ், யூ ஆர் மை டிசைப்பிள், பட் யூ ஆர் மை டிசைப்பிள் நாட் இன் யோகா பட் இன் மை லிட்ரேச்சர் ட்ரெடிஷன். யூ ஆர் எ ரைட்டர். அண்டு அவர் என்கிட்ட சொன்னார், யோகிஸ் ஆர் born லைக் ரைட்டர்ஸ் ஆர் born. ரெண்டுமே பிறவிதான். நீ வந்து எழுத்தாளனாக பிறந்துக்கிட்டு யோகி ஆகிறதுக்கு முயற்சி பண்ண முடியாது. யோகியா பிறந்த எழுத்தாளனாக முயற்சி பண்ண முடியாது. அப்போ என்கிட்ட சொன்னார், பிலீவ் மீ, த்ரூ அவுட் ஹிஸ் லைஃப் அரவிந்தோ tried to become a poet and he is not a poet. He is a great yogi. He is a very poor poet. And you are going to be a writer, far better writer than Aravindo, but you can never be a yogi. That's அது ஒரு பெரிய விஷன். அது அதே தான் ஜெய கிருஷ்ணமூர்த்தி பற்றி சொல்லலாம். ஜெய கிருஷ்ணமூர்த்தி is a great spiritual teacher, but it's a very bad poet. He wrote a lot of poems, very bad poet, and I am 1000 times better than Jay Krishnamurthy in language and writing. But I am not a spiritual person. I am not a spiritual teacher. That's the difference. இந்த கிளாரிட்டியை நித்யா எனக்கு அளித்தார். அது ரொம்ப முக்கியமான ஒரு கொடைன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய இறுதி கேள்வி சார், அதுக்கப்புறம் வாசகர்கள் கேள்வி கேட்கலாம். புதிதாக எழுத வர்றவங்க உங்களுடைய இலக்கிய அளவுகோல்கள் இருக்கு இல்லையா, அதை ஒரு வரையறையாக வைத்துக்கொண்டு தங்களுடைய படைப்பு அதற்குள் அடங்குதான்ற ஒரு பதற்றம் இருக்கிறத நான் பார்க்குறேன். இந்த பதற்றம் அவசியமா அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ரெண்டாவது, வெண்முரசு நீங்கள் எழுதி முடித்த பிறகு நீங்கள் உருவாக்கிய இலக்கிய அளவுகோல்களை நீங்கள் முரண்படக்கூடிய இடங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லணும். அதாவது எல்லா பீரியட்லையுமே, எல்லா காலகட்டத்திலையுமே லிட்ரேச்சரை வேல்யூ பண்ணக்கூடியது ரெண்டு சோர்ஸ் தான். த ஃபர்ஸ்ட் சோர்ஸ் இஸ் இம்மீடியட் ரீடர்ஸ், வாசகர். அந்த ரெண்டாவது ஒன்று ட்ரெடிஷன். நீங்கள் தமிழ் எழுத வரும்போது உங்கள் ரைட்டிங் மேலே என்ன வேல்யூ போடப்படுது? ஏன்னா மாடர்ன் லிட்ரேச்சர் பாரதி புதுமைப்பித்தல் ஆரம்பிக்கிறது, நவீனில் வரும்போது நீங்கள் எங்கே நிற்கிறீங்க தானே கேள்வி இல்லையா? இந்த இவங்க யாருமே இல்லைன்னா உங்க இடம் என்ன வேற. இப்போ நவீன் தான் தமிழ் எழுதக்கூடிய முதல் நவீன எழுத்தாளர்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கேலே வேற இல்லையா? உங்க முன்னாடி இருக்கக்கூடியவங்க தான் உங்களுடைய மதிப்பீடுகளை உருவாக்குறாங்க. அப்போ அந்த மதிப்பீட மடிவாக தான் நான் இங்கே இருக்கேன். என்ன வந்து சுந்தரராமசாமி மதிப்பிட்டார், சுந்தரராமசாமியை காணாசு மதிப்பிட்டார்,
கானாசோ வந்து ராசரி தேசிகன் மதிப்பிட்டார். அதே மாதிரி தான் நான் உங்களை மதிப்பிடுறேன். நாளைக்கு நீங்க இப்ப நான் அரவிந்த் குமாரை மதிப்பிடத்தானே செய்றீங்க. உங்க மதிப்பீட்டில் தான் என்னவா இருக்குங்கிற பதற்றம் அரவிந்த் குமார் இருக்க தானே செய்யும். அதுதான் இதுதான் அந்த ட்ரெடிஷன். ட்ரெடிஷன் தான் அந்த வேல்யூஸை கிரியேட் பண்ணுது. ட்ரெடிஷன் தான் உங்களுக்கு மதிப்பெண்ண போடுது. ட்ரெடிஷன் தான் உங்களுடைய ஸ்தானத்தை, இடத்தை ஃபிக்ஸ் பண்ணுது. ஸோ சீனியர் ரைட்டர் என்பவர் சென்று போன காலத்துடைய ஆள் அல்ல, ஒரு அவுடேட்டட் பர்சன் கிடையாது. அவன் வந்து என்றும் வாழக்கூடிய எவர் லாஸ்டிங் ட்ரெடிஷனுடைய ஃபேஸ். அது எப்போ அங்கே இருக்கும். அதை நீங்கள் டிஸ்மிஸ் பண்ண முடியாது. நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணாலும் நீங்கள் அவன் இப்போதானம்மா நான் வந்து என்னுடைய வேல்யூஸை சொல்கிறேன், இன்னொரு ரைட்டர் அவனுடைய வேல்யூஸ் சொல்லவே இல்லை. ஆனாலும் அவன் ரைட்டிங் முன்னாடி உங்கள் ரைட்டிங் இருக்க தானே செய்யுது. இப்போது வேற ஒன்றும் வேண்டாம். நீங்கள் மதுரையில் வந்து ஒரு கோயில் கட்டுறீங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அங்கே இருக்கும்போது உங்கள் கோயில் அதில் என்ன இடம் தான் இங்கே உங்களுக்கு வேல்யூ வருது. அதுதான். ஆகவே அது இயல்பானது, சரியானது. ஆனால் அது ஒரு சேலஞ்சு கூட. அதை ஏன் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாக எடுக்கணும்? நான் அப்படி எடுக்கலையே. எனக்கு வந்து எந்த சீனியரும் பதட்டத்தை கொடுக்கல. நான் வந்து தமிழில் வரும்போது பாரதி புதுப்பித்தன் தவிர யாருமே என்னுடைய சேலஞ்சான ரைட்டர் நினைக்கவும் இல்லை. எல்லாருமே என்னை விட நான் எழுதக்கூடிய சாத்தியங்களுக்கு அப்பால் எதையும் எழுதலைங்கிறதான் தோணுச்சு எனக்கு. புதுப்பித்தன் மட்டும்தான் ஒரு கட்டத்தில் த ரைட்டர், ஜெயமோகனோட ரைட்டர்னு தோணுச்சு. அதுதான் இப்போ இயல்பாக அடுத்த 20-25 ஆண்டுகளில் இதை விட பெட்டரான, இதை விட வலுவான எழுத்துக்கள் வரும். ஒரு மொழியோட இலக்கிய மரபு அப்படிலாம் அடைஞ்சு குறைந்து போயிடாது. அது எப்பவுமே வளர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆகவே அதில் தவறெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த ரெண்டாவது கேள்வி சார், வெண்முரசு எழுதி முடித்த பிறகு, வெண்முரசு எழுதுறதுக்கு முன்னாடி என்னுடைய அளவுகோல்கள் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, வெண்முரசுக்கு பிறகு நான் இன்னும் டைட் அளவுகோல்களுக்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை, நேர்மாறாக வெண்முரசுக்கு பிறகு இன்னும் லிபரலான அளவுகளுக்கு தான் போயிருக்கேன். எல்லா வகையான ரைட்டிங் இருக்கட்டுமே, பரவாயில்ல, எல்லா எழுத்துக்கும் ஒரு இடம் இருக்க தான் செய்யுதுங்கிற அளவு. ஆக்சுவலாக வெண்முரசுக்கு பிறகுதான் கமர்ஷியல் ரைட்டர்ஸ், வணிக ரைட்டர்ஸுக்கு ஒரு ரோல் இருக்கோ என்கிற எண்ணத்துக்கு நான் போய் அடைஞ்சேன். ஐ பிகம் மோர் லிபரல் ஆஃப்டர் ரைட்டிங் வெண்முரசு, ஆஃப்டர் ரைட்டிங் எ பிக் ஒர்க், ஆஃப்டர் writing it's a great work like Venmurasu. I became more liberal, I became more soft in my criticism. அது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல. Because every writing has its own role. முன்னாடி வந்து ரைட்டிங்கை ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு பண்பு எனக்கு இருந்தது. ஆனால் இப்போ எனக்கு தோணுதுன்னா, ரைட்டிங் இட் செல்ஃப் இஸ் சம்திங் டிவைன். மியூசிக் இட் செல்ஃப் இஸ் sweet. The element of music is sweet. So there is no bad music, there is more bad literature. இந்த உலகத்தில் வந்து இப்போ கோடிக்கணக்கான பேரில் 1% ஆள் தான் ஏதோ படிக்கிறாங்க. ஆகவே அமீஷ் சௌத்ரி, அமீஷ் நாவல்கள், அது பாப்புலர் கைண்ட் ஆஃப் ரைட்டிங். ஓகே, அது தேவைதான், அது யாரும் படிக்கட்டுமே. 1% ஆள் தான் படிக்கிறாங்க. ஆகவே அதை டிஸ்மிஸ் பண்ணக்கூடிய டோன் இன்னைக்கு எனக்கு கிடையாது. அந்த இடத்த நான் வந்து வெண்முரசு வழியாக தாண்டிட்டேன். இப்போ டிஸ்மிஸ்ன்னு குரலில் பேசணும்னா நான் நவீன்கிட்ட தான் பேசுவேன். ஆனால் இந்த டிஸ்மிஸில் அவர் தாங்குவார்னு எனக்கு எனக்கு உறுதி இருந்தால் மட்டும்தான் பேசுவேன். இல்லைன்னா டிஸ்மிஸில் பேசவே மாட்டேன். அப்போ நவீனுக்கு தோணும், என்ன டிஸ்மிஸ் பண்ணி பேசுகிறாரு, அவரை பற்றி ஒன்றுமே சொல்லலை, நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா அவன் தாங்க மாட்டான், அவன்கிட்ட சொல்ல மாட்டேன். அவ்வளோதான், தம்பி நல்லா எழுது பார்ப்போம், அவ்வளோதான். இதுதான் அந்த டிஃபரன்ஸ். But here, I think some people need a clarification. It doesn't mean that you accept popular writing as a great writing, right? No, I am not accepting popular writing as classical, as creative writing. Popular writing has a basic limitation. That is, it is defined by the readers, and the readers are very time bound, very, very time bound people. So you cannot write anything perennial, anything timeless in popular writing. So the readers are designing and defining popular writing. So you are actually catering for popular taste. So it is not writing. I won't consider it as literature, but I think it has a role in making people read. It is a high level entertainment. It is as an entertainment, it is far better than any other entertainment in the world.
And this era is actually belongs to visual media. Everybody is immersed on visual media. Practically we are living in YouTube. So the YouTube reality, YouTube is the new matrix in the world. So we are living in YouTube. So in this era, if somebody reads Amish novel, he is a selected person, he is a rare person. He is an intellectual. So I appreciate him. I appreciate that novel. I appreciate that kind of writing, but I won't consider it as a literature, as a literary piece. So my definition of literature is, it is entirely written by a writer from himself, for himself. Like a spider developing its web from its heart, from its stomach. He is creating his entire world for himself, from himself. And he is allowing the reader to take part in it. He is engaging the reader to take part in it, but he is not writing for reader. That's why I told the previous question that there is absolutely no reader in creative writing. In the creative process, there is no reader. I won't allow anybody to intrude as a memory, even as a memory, into my writing. I am writing for myself. I am writing for inventing myself. I am writing for my inner travel. It's a kind of yogic practice. It is a kind of dhyana. Then you can read it. You can dismiss it. I won't care. So popular writing never become literature. But popular reading, popular writing has a role in a cultural milieu. Yes, I think here is where people get confused because they take in between your lines and quotes and say you are contradicting yourself. So when you used to be a very strict scale and things, you have a differentiation. You have evolved and you don't really push them away, all these writing. He said we need to have, there is a place for popular writing for readers when we need. So when people pick in between your lines, they quote you differently, then you are contradicting yourself. Yeah, that's true. But actually the scenarios are fastly changing. When I began to write in the 80s, popular writers are big figures in Tamil, as you know. Popular writers are very big figures in Tamil. So we have to dismiss them, we have to criticize them, and we have to put forth modern literature in public view. But now, in Tamil, there is no popular writer. Absolutely no popular writers. No popular writers in, actually only few popular writers in English. There is no popular kind of writer in Kannada. There is no popular kind of writer in Malayalam. Reading as an entertainment is fastly disappearing from the face of earth. For people reading for entertainment is almost nil in the world. Only English reading people are reading commercial books and popular kind of books. So there is no need to attack on popular fiction now. See, in Malaysia, only serious kind of writing is now. Is there any popular kind of writing in Malaysia? No. So there is no Chengai Aryan, modern Chengai Aryan in Sri Lanka. Once Chengai Aryan was a very big figure in Sri Lanka. He is a popular kind of writer. But there is no popular kind of writer in Sri Lanka. So there is no need to attack or need to counter popular writing today. So that's why now I am telling, serious literature is here. You can read. And if you have time, read popular fiction also. உண்மையிலே நிகழ்ச்சியில் வந்து இன்னைக்கு ஒரு 15 நிமிடம் பிரேக் இருந்துச்சு, அதை நான் வேணான்னு சொல்லிட்டேன். நம்ம அடுத்த அரை மணி நேரம் வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை போகலாம். அந்த சலுகையை பயன்படுத்தி இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் சார். இப்போ புதுமை பித்தன் எழுதிய கடிதங்களை படிக்கும் போதும் அல்லது பாரதியார் காலத்து கடிதங்கள் படிக்கும் போதோ அது எல்லாத்துலேயும் ஒரு புலம்பல் இருக்குது. எல்லா பெரும் படைப்பாளிகளும் தாங்கள் வாழ்ந்த காலத்தில் ஒழுங்காக இந்த சமூகத்தால் கவனிக்கப்படலையோ அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது. இன்றைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய வாசகர்கள் தமிழில் வேறு யாருக்கும் இல்லை, உங்களுக்கு இருக்கக்கூடிய கவனம் வேறு யாருக்கும் இல்லை. ஆனால் ஒரு உலக இலக்கிய படிக்கக்கூடிய ஆளா, பார்க்கக்கூடிய ஆளா, இந்த கவனம் பத்தலை தான் நான் நினைக்கிறேன் தமிழில் இருக்கும். இதே நீங்கள் வந்து ஒரு மலையாளத்தில் இருந்திருந்தாலோ ஒரு ஆங்கில எழுத்தாளர் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரபலம் இன்னும் அதிகமாக இருந்திருக்கும்.
இப்போ உங்களுக்கு தன்னளவில் இது வரைக்கும் ஏதாவது புலம்பல் இருந்திருக்கா? அப்படியான கடிதங்களை நாங்கள் ஃபியூச்சரில் படிக்கலாமா? So, Have you ever thought that you have not reached as a Tamil writer to the level that you wished, or you have any confusion that you need to publish your letters later? same, almost every great author somehow express an anguish that he is not recognized well, or he is not accepted by his contemporary society. But I have no regrets on it. Again, I never expressed that kind of anguish or disappointment anywhere, because I am not a writer. Basically, I consider as a spiritual practitioner who use literature as my dhyana. So my goal is achieving my inner self only, not propagating myself. But I know as a writer, I can get more wider recognition if I write in Malayalam. If I write in English, I can get more recognition. See, I can write in English if I practice that language for just 6 months. If I practice any language in 1 year, I can write it in that language. But for the past 40 years, I never practice English. I never talk in English. I never tried to speak English, because if you practice any other language, you cannot express your own language well. English is a dominating language. If you use English as your mental language, you cannot write in proper Tamil fiction, proper Tamil style. So I never learn English. I never talk English. So I limit my English to this level only. So I have no regrets. But I know, see, in 1997, 2 novels published in the world. One is Orhan Pamuk's Red, another one is Vishnupuram. And he won Nobel Prize. He had an excellent translation in English, and the government propagated him throughout the world, the Turkey government. And they paid money for translations, and they won Nobel Prize. I personally know Vishnupuram is far better novel than any of Orhan Pamuk's novels. But Vishnupuram is still not widely accepted work in Tamil. I know a lot of readers are there, but not it's a very well accepted novel in Tamil. And nobody in India outside Tamil Nadu know about Vishnupuram. I have no translators. Recently only my works are translated in English. This Stories of the True is the first translation of my works in English. It's a simplest work among my works, simplest and direct stories. So in future my stories may be translated in English. Actually few books are coming. One novel is being selected for that Pen America competition. It is selected out of 300 novels worldwide, and it is going to be published next year. So more and more my novels will be published in future. But it is not my job. I did nothing to get translated and get published in any other of my works. I even never participate in translation. இந்த மொழிபெயர்ப்புக்கு எதுலையுமே நான் தலையிடவே இல்லை. இந்த மொழிபெயர்ப்பு எதையும் ஒரு முறை கூட படித்து பார்க்கல. ஒரு முறை கூட ஒரு மொழிபெயர்ப்பாளருடைய என்னுடைய படைப்பில் மொழிபெயர்ப்புன்னு சொன்னது கிடையாது. என்னுடைய வாசகர்கள் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் உருவாகி வந்து இந்த டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடியவங்கலாம் சின்ன பொண்ணுங்க, என்னுடைய டாட்டருடைய வயசு உள்ளவங்க. சுசித்ரா, பிரியமதா எல்லாமே சின்ன கேர்ள்ஸ் தான். அவங்க தான் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. இன்னும் அதுக்கு அடுத்த தலைமுறையில் 15-16 வயசான அமெரிக்கன் கேர்ள்ஸ் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு போட்டிக்கு அனுப்பப்பட்ட என்னுடைய கதையும்
பரிசு வாங்காமல் இருந்ததே கிடையாது. இங்கே சர்வதேச போட்டியில் இப்போ அசன்ட்ரோட் போட்டியில் என்னோட ஒரு கதை அனுப்பப்பட்டது, அதுக்கு தான் பரிசு கிடைச்சது. அது இன்டர்நேஷ்னல். செகண்ட் பரிசு ஒரு ஜப்பானிய ஸ்டோரி, தேர்ட் ப்ரைஸ் தான் ஒரு ஸ்பானிஷ் ஸ்டோரி கிடைச்சிருக்கு. இப்போ ஐ நோ தட் ஐ am one of the best writers living in the world now. But I have no regrets that the world does not know about it. And I know in future people will come and read my works. And if not, it is not my worry. Yes, so today we are privileged to witness the launch of his book, the Aram in English. He took 40 years for us to read in English his stories. After he started writing after 40 years. This is the first collection of short stories. As he mentioned, it's the simplest collection. We are going to have the launch here later, and we can purchase the book at the bookstore over here. GTLF bookstore. The books are there, and I think those who are GTLF, this participant, we get a special discount too. And his novels, 2 novels, is going to be published in next year. It's a translation already won Pen Translations Award. It's White Elephant, Vellayani. And one other novel is on the lineup. And we wish to get translated other novels also. It is our ambition. This is it for the Tamil proudness. We have the great writings in Tamil too, because it is incomparable with many other languages stories, because it is original Tamil thought. For example, Aram. We can't translate in English. It's a word. We can literally translate as a truth, or like virtue, or like it is not really the definite meaning of the Aram. It is consists of justice, truth, virtue, and lot of things. It is a very unique word. It can be explained in only Tamil. So the stories also, it's very, very different from any other stories, because it's only Tamil stories. It has a Tamilness in it. When we are reading many other stories, but it's kind of fantasy. When we read any English stories or any ideas created by other Tamil writers. But these stories are our people. We have seen the people. But it from the people, our daily life, we have seen the people, those who are in our daily life. From the life, he picked the essence of the life, and their truthness, and their virtue, and their meaning of life into a short story. That's the story. It is the most highest selling Tamil short story in this till now, because I don't think so. Even Muva stories have sell that much, but as a fiction, Aram is the most popular Tamil story in the Tamil story collection in Tamil. In Tamil, and people buy it as a wedding gift, birthday gift, and yes, definitely yes, it is a real gift. It's, I think, something that people can read and render it, and they can connect with it. So, you can launch a book now? Okay. So we now open the floor to the readers. So later we start. இப்போ வாசகர்கள் உங்ககிட்ட கேள்விகள் இருந்தாக்கா நீங்கள் கேட்கலாம். கையை உயர்த்தி நீங்கள் கேள்வி கேட்க சார் பதில் சொல்லுவார். நன்றி. ஜி வணக்கம். இப்படி ஒரு அரங்கில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்மில் ஒரு மாஸ்டர் ரைட்டரை, தமிழில் எழுதுகிற ஒரு ரைட்டரை சந்திக்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் உங்களை ஒரு போஸ்ட் மாடர்ன் ஈரா ரைட்டராக சொன்னீங்க. உங்களோடதெல்லாம் கிராண்ட் நேரேஷன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வெண்முரசை பற்றி நவீன் கேட்ட பொழுது அதில் வர சில காட்சிகளை நான் ரொம்ப லாஜிக்கலாக அணுகிறேன், ஃபேண்டசியை நான் லாஜிக்காக மாற்றுறேன் அப்படின்னு சொன்னீங்க. திரௌபதி துகில் உரிகிற காட்சிகள், அந்த பிண்டங்கள் காட்சிகள். என்னோடய கொஸ்டின் என்னென்னா, போஸ்ட் மாடர்ன் லிட்ரேச்சரில் உங்களோட இந்த பார்ட் நீங்கள் அதை லாஜிக்காக தர்க்கபூர்வமாக அணுகும் பொழுது ஐ திங்க் யூ ஆர் பிகமிங் எ மாடர்ன் ரைட்டர் இல்லையா? அந்த எலிமெண்ட்ஸ் அங்கே வருது இல்லையா? இது எப்படி கேட்குறேன்னா, போஸ்ட் மாடர்னிசத்தில் வாட் இஸ் த பார்ட் ஆஃப் மித்ஸ் அண்ட் ஃபோக் டேல்ஸ் இன் போஸ்ட் மாடர்ன் லிட்ரேச்சர்? நீங்கள் அந்த இடத்துல ஒரு மாடர்ன் எலிமெண்ட்டை தான் கொண்டு வரீங்களான்னு கேட்குறேன் அந்த இடத்துல. இல்லை, அப்படி இல்லை.
போஸ்ட் மாடர்னிசம் வேற, போஸ்ட் மாடர்ன் சிச்சுவேஷன் வேற. Actually, there is no aesthetics called post-modernism. Post-modernism is just a tendency, a trend only. It's not a kind of writing or it's kind of aesthetics. So, what is post-modern? Is dealing with something which is not dealt by modernism is post-modernism, basically. So, modernism never consider mythology. Modernism never consider ancient Puranas and stories and folklore. So we are considering it. I am taking consideration of folklore, and you know that I am writing postmodern works on based on folklore also and Puranas. அதான் அதனுடைய ஃபார்முங்கிறது. இதில் லாஜிக் எங்கே வருதுன்னா, மாடர்னிசத்தில் உள்ள லாஜிக் என்னன்னா, மாடர்னிசத்தில் லாஜிக் a logic in the compilation and vision of text தான் வந்து மாடர்னிஸ்டுடைய லாஜிக். a logic which compiles the entire text and create the center point is the logic of modernism. Postmodern logic என்பது it works in the units only. ஹோலிஸ்டிக்காக ஒரு லாஜிக் இல்லை, ஹோலிஸ்டிக்காக ஒரு சிங்கிள் டெக்ஸ்டாக மாற்றாது. இப்போது போஸ்ட்மாடர்ன் நாவல்னு எடுத்துக்கிட்டா, இது கொற்றவை, இந்த நாவல், வெண்முரசு, எதுவுமே ஒரு சிங்கிள் சென்டர் பாயிண்ட் நோக்கி போகக்கூடியது கிடையாது. ஒரு டெக்ஸ்டாக தன்னை ஒருங்கிணைத்ததும் கிடையாது. அதுக்கு யூனிட்டியே கிடையாது. ஒரு பகுதியில் அது இப்போ வெண்முரசு பார்த்தீங்கன்னா அது சில பகுதிகளில் காமிக்ஸ் மாதிரி இருக்கும், சில பகுதியில் ஹைலி ஃபிலாசபிக்கல் டெக்ஸ்டாக இருக்கும், சில பகுதியில் பிளேஃபுல்லாக இருக்கும், சில பகுதிகளில் அது வந்து பயங்கர ஹைப்பர் இமோஷனல் அண்ட் ட்ரமேட்டிக்காக இருக்கும். இதுக்குள்ளே யூனிட்டியே வராது. அந்தந்த இடத்துக்கு அதுக்கான லாஜிக்கை தான் அது யூஸ் பண்ணும். அதுதான் போஸ்ட் மாடர்னிசத்தில் லாஜிக். அண்டு if there is a writing, there should be some kind of logic in it. Postmodern logic is the logic of non-conformity. அதுதான் இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு கேள்விகள்? வேறு கேள்விகள்? வேறு கேள்விகள் நீங்கள் தயார்படுத்துறதுக்கு முன் இருக்கீங்களா? வணக்கம், என் பெயர் ராம்தரசன். உங்களின் நாவல்கள், எழுத்து படைப்புகள் தவிர தத்துவங்கள், உங்களோட தத்துவங்கள், சிந்தனைகள் அடங்கிய பல நூல்களை நீங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள். அதில் பல நூல்கள் என்னை கவர்ந்திருக்கின்றன. அதில் நீங்கள் முக்கியமாக வைக்கக்கூடிய ஒரு வாதம், அதாவது தன்னறம் என்பது பற்றி நீங்கள் நிறைய கட்டுரைகள், நூல்கள் எழுதியிருக்கிறீர்கள். உதாரணமாக, ஒரு மனிதன் இளம் வயதிலேயோ அல்லது ஒரு நடுத்தர வயதிலேயோ எதிர்நோக்கும் பிரச்சனை, எதை நோக்கி தன் வாழ்க்கையை செலுத்துவது என்பது குறித்து நீங்கள் பல சுவாரஸ்யமான உதாரணங்களோடு, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த மனிதர்களின் உதாரணங்களோடு, உதாரணமாக ஒரு நூலில் வந்து ஒரு கருப்பட்டி கடலை மிட்டாய் செய்கிறவங்கள பற்றி, ஒரு தனக்கு பிடித்த துறையை தேர்ந்தெடுக்கிறவங்கள பற்றி நிறைய எழுதியிருக்கீங்க. அதாவது இது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மனிதர்கள் எதிர்நோக்க பிரச்சனை. இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏதாவது, புதிய சிந்தனைகள் ஏதாவது நீங்கள் முன்வைக்க விரும்புகிறீர்களா? அதாவது ஒரு மனிதன் ஒரு கட்டத்தில் எதை நோக்கி செல்வது, எந்த துறையை தேர்ந்தெடுப்பது, தனக்கு பிடித்த துறையை தேர்ந்தெடுப்பதா, அல்லது நீங்கள் கூறும்படி உலகியலுக்கு வந்து நடைமுறை வாழ்க்கையோடு ஒரு வேலை, ஒரு சம்பாத்தியம் என்பது தொடர்வதா என்பது குறித்து நீங்கள் பல அனுபவங்களை தெரிவித்தீர்கள். இதில் உங்களுக்கு அண்மையில் சந்தித்த புதிய அனுபவங்கள், நீங்கள் முன்வைக்கக்கூடிய புதிய சிந்தனைகள் ஏதாவது இருக்கின்றனவா? இப்போது தன்னறம் என்று சொல்லும்போது, நான் மகாபாரதத்தில் அது பகவத்கீதையில் இருக்கக்கூடிய ஸ்வதர்மம்ங்கிறது தான் தன்னறம்னு மொழிபெயர்க்கிறேன். ஸ்வதர்மம்ங்கிறது தான் தன்னறம். அது ப்ரொஃபஷன் கிடையாது, தொழில் கிடையாது.
என்னுடைய தொழில் என்ன என்கிற கேள்வி கிடையாது. எது செய்தால் நான் நிறைவாக இருப்பேன், எது செய்தால் நான் என்னுடைய முழு ஆற்றலையும் செலவழிப்பேன், எதில் என்னுடைய தனிப்பட்ட சாதனை இருக்கும், வாழ்ந்து முடிந்த பிறகு எதை திரும்பி பார்த்தா எஸ் நான் செஞ்சிருக்கேன்னு எனக்கு தோணும், அதுதான் தன்னரம். ஒருவேளை அது தொழிலாக இருக்கலாம், அல்லது ஒருத்தருக்கு தன்னுடைய தொழிலை தன்னுடைய தன்னரத்தை செய்வதற்கு ஒரு பொருளாதார அடிப்படைக்காக இன்னொரு தொழிலை செய்ய வேண்டியிருக்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஆன்மீக பணி செய்கிறார், அதுதான் அவருடைய தன்னரம். ஆனால் அதை செய்யறதுக்கு அவருக்கு ஒரு பொருளாதார பின்னணி வருது, தேவைப்படுது, அதுக்கு ஒரு கடை வச்சிருக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் முகப்புகழ்பெற்ற தமிழறிஞர்கள் சில ஆட்கள் வக்கீல தொழில் புரிந்திருக்கிறாங்க, மளிகை கடை வச்சிருக்காங்க, அது அவங்களுடைய தன்னரம் கிடையாது, அதையும் சிறப்பாக தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதை வச்சு தான் அவங்க தமிழ் பணி செய்ய முடிந்தது. தமிழ் பணி தான் அவங்களுடைய தன்னரம். அது இன்னொருத்தர் சொல்ல முடியாது, நீங்கள் அதை கண்டறியக்கூடியதுதான். இந்த விஷயத்த ஏன் இப்போ திருப்பி சொல்ல வேண்டியிருக்குன்னா, இன்னைக்குள்ள மாடர்ன் லைஃப், இன்னைக்குள்ள புது வாழ்க்கை என்பது உங்களை மீறின சக்திகளால் வந்து டீல் பண்ணப்படுது. நீங்கள் ஒரு கேரம் போர்டில் இருக்கக்கூடிய ஒரு காயினா சம்மந்தமில்லாத ஸ்ட்ரைக்கர்களால் சுண்டப்பட்டு அங்கே இங்கே அடித்து நீங்கள் ஒரு இடத்துல போய் விடுறீங்க. ஒரு 60 வயசில் திரும்பி பார்த்தா நான் அப்படி இருந்திருக்க வேண்டியவன், இதை செய்திருக்க வேண்டியவன், அங்கே போயிருக்க வேண்டியவன், இப்படி ஆயிடுச்சுங்கிறது தான் பெரும்பாலும் ஆட்கள் சொல்லக்கூடிய கதையாக இருக்குது. அப்படி இல்லாமல் இல்லை எனக்கு என்ன முடியுமோ, எனக்கு நான் யாரோ அதை செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னான்னா வாழ்ந்தான்னு அர்த்தம். இது வந்து கமர்ஷியல் யுகம், கன்சியூமரிஸ்ட் யுகம். இந்த இதில் உங்களை ஜஸ்ட் கன்சியூமராக சுருக்கிறது தான் இந்த சொசைட்டியோட தேவை. இப்போ இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால், மலேசியாவுடைய ஒட்டுமொத்த ட்ரேடு உலகம் சேர்ந்து என்ன சொல்லும், யூ ஆர் ஏ கன்சியூமர், கன்சியூமர் ஆஃப் ஃபுட்ஸ், கன்சியூமர் ஆஃப் ட்ரெஸ், கன்சியூமர் ஆஃப் ஹவுசஸ், இப்படி கன்சியூமர். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கணும். கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்க நீங்கள் என்ன பண்ணணும், ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ ஏர்ன் பண்ணுறதும் கன்சியூம் பண்ணுறதுமா சேர்ந்து ஒரு ஒரு விஷ சூழல் ஃபுல்லாகிடுது. நீங்கள் ஒரு வீடு வாங்குவீங்க, அந்த வீடு லோனை முழுக்க அடைச்சி முடிக்கும்போது உங்களுக்கு 70 வயசு ஆயிடுச்சுன்னா அப்புறம் அந்த வீடு எதுக்கு, நீங்கள் வயசாயிடுச்சு, நீங்கள் வந்து வயசான காலத்தில் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இந்தியாவில் சொல்லுவாங்க, ஒரு மனிதர் 25 வயசு முதல் அவருடைய 60 வயசு வரைக்கும் சேமிக்கிற மொத்த காசையும் 60லிருந்து 70க்குள்ள டாக்டர் கொடுத்துட்டு செத்து போயிடுவார். அப்போ இத்தனை ஆண்டுகள் வாழ்க்கை என்பது அத்தனை 10 ஆண்டுகள் டாக்டர் கொடுக்கறதுக்காக சேர்க்கிறது தான். இதுதான் மீனிங்லெஸ்ஸான வாழ்க்கை என்பது. நுகர்வதற்காக வாழ்வது, வாழ்வதற்காக நுகர்வது. அதிலிருந்து வெளியே உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய, உங்களால் பங்களிக்கக்கூடிய ஒன்றை கண்டு கொண்டலைன்னா வெறும் நுகர்வாக ரெடியூஸ் பண்ணப்படுவீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய வெறுமையை தான் கொடுக்கும். அதை தான் திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். அது தொடர்ந்து வெவ்வேறு ஆட்களை பார்க்கணும். சிலர் வெட்டிக்கிட்டு தங்களுடைய தன்னரம் ஏதோ அதுக்கு வரக்கூடியவங்களா இருக்காங்க சிலர். ஆனால் அது வந்து எல்லாரும் செய்யணும் அவசியம் கிடையாது. இப்போ மதுமஞ்சரின்னு என்னுடைய நண்பர் ஒருவர் ஆர்கிடெக்ட், ஆனால் அவங்க அதை விட்டுட்டு கிராமப்புற கிணறுகளை தூர்வாரக்கூடிய ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அது ரொம்ப வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்லு கொண்டு இருக்கிறார்கள். நான் எழுதியிருக்கேன் அவங்கள பற்றி. அது அவங்களுடைய தன்னரத்தை அவங்க கண்டடைந்து அவங்க வெரி கான்ஃபிடண்டாக திருப்தியாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுடைய முன்னுதாரணம் கிருஷ்ணமால் ஜெகநாதன் மாதிரியான ஒரு ஆளுமை தான். இப்போ நவீன் இங்கே இருக்கிறார், அவருடைய இடம், அவருடைய பங்களிப்பு எல்லாமே இலக்கியம் சார்ந்தா இருக்கு. ஆனால் அவர் ஒரு ஆசிரியராக பணியாற்றாமல் இதை செய்ய முடியாது. அதுவும் இன்னொரு மாடல் தான். இதில் எது இருக்கோ அதை நீங்கள் சில தேர்ந்தெடுத்துக்கலாம். வேறு கேள்விகள் இருக்கா? வணக்கம் ஜெய். இப்போ சமீப காலமாக நீங்கள் வந்து தமிழ் விக்கியில் ரொம்ப ஆர்வமாக இருந்துக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து கட்டுரைகள் எழுதிக்கிட்டே இருக்கீங்க, கட்டுரைகள் திருத்திக்கிட்டு இருக்கீங்க, மற்றவங்க எழுதுகிற கட்டுரை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இது உங்கள் புனைவெழுத்துக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பெரும்பாலான வாசகர்கள் உங்கள் புனைவெழுத்தை தான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா புனைவெழுத்தின் மூலம் உங்கள் இன்னும் பிரபலம் அடையலாம். விக்கி தமிழ் மேலே தமிழ் எழுதுவதன் மூலம் அந்த பிரபலத்தை அடைய முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். அது நேத்திக்கு அதுக்கான பதிலை சொன்னேன்.
ஒன்று, நான் எல்லா காலத்துலேயுமே கலைக்களஞ்சிய வேலைகளை செஞ்சுட்டு தான் இருந்திருக்கேன். இப்போ தமிழ் கலைக்களஞ்சியம்னா நான் வந்து கேரளா இஸ்லாமிய கலைக்களஞ்சியத்தில் 600 பதிவு நான் போட்டது தான், நான் அளித்தது தான். கேரளா பொது கலைக்களஞ்சியத்தில் திருவிதாங்கூர் பற்றின பண்பாட்டு விஷயம் நான் எழுதினது தான். கேரளா வரலாற்று கலைக்களஞ்சியத்தில் திருவாங்கூர் வரலாறை பற்றி நிறைய பதிவுகள் எழுதியிருக்கேன். அது எழுதாருந்த நாளே கிடையாது. அப்புறம் எவ்வளோ எழுதியிருக்கேனே, தத்துவம், வரலாறு எழுதிட்டே இருக்கேன். அதுன்னு ஒரு பகுதியாக தான் இலக்கியம் எழுதுறேன். இந்த எழுதுனால இலக்கியம் எனக்கு குறைந்து போகவே இல்லை. இப்போ எழுதுறேன். இப்போ ஃபிக்ஷன் ஒன்றும் குறைந்து போகலை. இந்த கலைக்களஞ்சியம் தொடங்கின பிறகு தான் அவ்வளோ ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்கிறேன். இந்த கலைக்களஞ்சியம் தொடங்கின பிறகு எழுதின ஷார்ட் ஸ்டோரிஸ் தொகுதியாக வரப்போகுது. இந்த கலைக்களஞ்சியம் தொடங்கின பிறகு 2 நாவல் வந்திருக்கு. கதாநாயகிங்கிற நாவல் வந்திருக்கு, அப்புறம் அந்த முகில் இந்த முகில் நாவல் வந்திருக்கு. இன்னும் எழுதத்தான் போகிறேன். அது வேற இது வேற. ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து நான் அப்படியே விட்டு அந்த கதை எழுத ஆரம்பிச்சிடுவேன். இன்டலெக்சுவல் ஒர்க் வந்து கிரியேட்டிவ் ஒர்க்குக்கு தடையானது கிடையாது. நான் இன்டலெக்சுவல் ஒர்க் கிரியேட்டிவ் ஒர்க்கு தடையானது. நான் இன்டலெக்சுவல் ஒர்க் இருக்குல்ல அது. இப்போ நவீன் கிட்ட நான் சொல்லும்போது, நவீன் தமிழ் விக்கி பண்ணுறதுனால அவருடைய கிரியேட்டிவிட்டி குறையாது. ஆனால் இப்போ பண்ணக்கூடிய இந்த ஆர்கனைசிங் இருக்குல்ல, இதை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தானா கிரியேட்டிவ் போய்டும். அவரை நாவல் எழுத முடியாமல் இதை இங்கே லிமிட் பண்ணணுன்னு சொல்லுவேன் அவர்கிட்ட. இது ஓரளவுக்கு மேல் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். அதுதான். ஆகவே இனிமேல் தொடர்ந்து எழுதத்தான் செய்வேன். ஃபிக்ஷன் எழுதிட்டு தான் இருப்பேன். அப்புறம் இது ஒரு நோன்பு மாதிரி தான் நமக்கே. இன்றைக்கு காலையில் எழுந்திரிச்சு தேவாங்க புராணம் அப்படின்னு ஒரு விக்கி பதிவை போட்டு தான் இங்கே வந்திருக்கேன். நான் ஒரு நாள் கூட ஒரு பதிவு கூட போடாமல் இருக்கவே மாட்டேன் எங்கே இருந்தாலும். இது வந்து நமக்கே நாமே போடக்கூடியது தான். அப்புறம் வந்து ஒரு இது இருக்கு, உங்களுக்கான சேலஞ்சை நீங்கள் போட்டுட்டீங்கன்னா அந்தளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். வயிறை பற்றி சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு 8 இட்லி சாப்பிட்றீங்க, ஆனால் உங்களால் 9 இட்லி சாப்பிட முடியும்னா இன்னொன்று சாப்பிட்றீங்க வைங்க, மறுநாளைக்கு 10 சாப்பிட்டீங்க. அப்படியே சாப்பிட்டு 60, 70, 100 இட்லி வரைக்கும் சாப்பிட முடியும். அதே மாதிரி குறைச்சிட்டு வந்தீங்கன்னா அரை இட்லியிலையும் சர்வே ஆக முடியும். ஆகவே அது மாதிரி தான் இன்டலெக்சுவல் ஒர்க். நீங்கள் எவ்வளோ பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்தளவு உங்களால் பண்ண முடியும். எல்லாவற்றையுமே செய்ய முடியும். அது சாத்தியம்தான் நினைக்கிறேன். Yes, I noticed there are few more non-Tamil. So just to explain, we have started a documentation of Tamil works, Tamil Wiki. It is a far much better, equivalent to the Wikipedia in English. He considering his duty to highlight the works of contributors, earlier Tamil writers, and also the Tamil folk culture and books into a great digital documentation. The question is about how it has, whether it is a disturbance or it is really lowering its creative non-fiction. It's become a distinct. But he answered it is giving more creative knowledge and more creative space for him to write this work. Any other? இளம் படைப்பாளிகள்கிட்டேருந்து நான் கேள்விகள் எதிர்பார்க்குறேன். இளம் படைப்பாளி கேளுங்க. ஹலோ, வணக்கம் ஐயா. என்னோட கேள்வி என்னென்னா வந்து எழுத்து சுதந்திரம் பற்றி தான். இப்போ வந்து எழுத்து சுதந்திரம் என்பது வந்து இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எழுதும்போது வந்து எங்களுக்கு வந்து ஒரு படைப்பை வந்து படைக்கும்போது இதோட போதும், இந்த லிமிட் போதும், இதுக்கு வேணாம். ஆனால் வந்து இந்த சூழ்நிலை இருக்கும்போது ஒரு எழுத்தாளர் வந்து தன்னோட கருத்துக்களை வந்து பதிவு செய்யும்போது முழுமையாக இருக்க மாட்டுது. அந்த மாதிரி முழுமையாக இருக்காத போது அந்த படைப்பு வந்து வாசகன்கிட்ட வந்து ஒரு எழுத்தாளரோட வந்து கருத்து வந்து பதிவு செய்யுமா? அதே சமயத்தில் வந்து என்னதுன்னா வந்து எழுத்து சுதந்திரம் வந்து ஒரு எழுத்தாளர் தன்னுக்கு வந்து விதிக்கிறதா இல்லைன்னா மற்றவர்கள் கொடுக்கறது தான் வந்து சுதந்திரமா ஒரு எழுத்துக்கு? அதாவது உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? யுவனேஸ்வரன். என்ன? யுவனேஸ்வரன். யுவனேஸ்வரன், நன்றி. அதாவது அன்லிமிட்டெட் படைப்பு சுதந்திரம் என்பது உலகத்தில் எந்த வரலாற்று காலகட்டத்தில் இருந்ததும் கிடையாது, எங்கே இப்பவும் இல்லை. அது ஒரு முக்கியமான விஷயம்.
இப்போது உங்களுக்கு தோணலாம், மலேசியாவை விட அதிகமான படைப்பு சுதந்திரம் தமிழ்நாட்டில் இருக்குது, உறுதி தான். ஆனால் அங்கேயும் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அங்கே இங்கே ஜாதி சார்ந்த நிறைய விஷயங்களை எழுத முடியாது. இப்போ தமிழ்நாட்டில் நாங்கள் பிராமணர்களை பற்றி எழுதுவோம் அப்படின்னு என்ன வேணாலும் எழுதுவாங்க. அதே மூச்சில் தேவர் ஜாதியை பற்றி எழுத மாட்டாங்க, இஸ்லாமியர்களை பற்றி எழுத மாட்டாங்க, ஒருமே சொல்ல மாட்டாங்க. அது போட்டு தான் இதுவும். ஆகவே எல்லா இடத்துலையுமே லிமிட்டேஷன்ஸ் இருக்கு, எல்லா இடத்துலையுமே பிரேக் இருக்கு. இங்க கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கலாம், இது உண்மை. ரெண்டாவதாக இன்னொரு லிமிட்டேஷன் என்பது ரீடர் சைட்ல இருந்து ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. நீங்க அன்லிமிட்டா எழுத முடியாது. எந்த அளவுக்கு அந்த ரீடரை டீஸ் பண்ணலான்னு ஒரு லிமிட் இருக்கு. நீங்க யூ கேன் ரைட் போர்னோகிராஃபி நவ், பட் pornography has its own limits. You cannot cross that limit. Even in porno sites, there is a limit. They use say soft, hardcore, and XXX, 4X. So levels are there. நீங்க receptivity வந்து டிசைட் பண்ணுது இந்த உங்களுடைய லிமிட்டேஷனை. இந்த சொசைட்டி எந்த அளவுக்கு வாங்கும் அதன் அடிப்படையில் தான் ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ நான் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான நாவல் எழுதுறேன், அதில் ஒரு உடலுறவு காட்சி வருது, நான் ஃப்ரீயாக எழுதுறேன்னு சொல்லிட்டு அதை டீட்டெயிலாக எழுதி விட்டேன்னா அந்த காட்சி ஒட்டுமொத்த நாவலுடைய ஃப்ரேமே சிதைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பெயிண்டிங்கில் ப்ளூ அண்ட் பிளாக் யூஸ் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். சரியாக யூஸ் பண்ணலைன்னா ப்ளூ அண்ட் பிளாக் வந்து அந்த ஃப்ரேமையே வந்து கெடுத்துடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் இதெல்லாம் வன்முறை, செக்ஸ் எல்லாம் எப்போ யூஸ் பண்ணுறது மொத்த டெக்ஸ்டையே வேற இடத்துக்கு கொண்டு போயிடும். அதுவும் லிமிட்டேஷன் தான். இவ்வளவு லிமிட்டேஷன்ஸுக்குள்ள தான் நீங்கள் எழுதணும். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் எப்படி எழுதினாங்க? டால்ஸ்டாய்ஸ்கி, ஹெர்மன் ஹெஸ், இப்படி வரக்கூடிய எல்லாருமே பல வகையான அடக்குமுறை சூழலை தான் எழுதியிருக்காங்க. அரசர் ஆட்சி காலத்தில் எழுதியிருக்கிறாங்க. பலர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க, எக்ஸைல் ஆயிருக்காங்க. நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளருடைய பட்டியலை பார்த்தீங்கன்னா நேர் பாதி ஆட்கள் எழுத்தின் பொருட்டு நாடு கடத்தப்பட்டிருக்காங்க. ஆக இதெல்லாம் வச்சுதான் அவங்க மாஸ்டர் பீஸ் எழுதினாங்களே. அப்போ மலேசியாவில் உட்காந்துட்டு எழுதுறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லையே. இப்போ யாரும் அமீன நாடு கடத்தல, இங்கே தானே உட்காந்துருக்கிறாங்க. அப்போ இதை விட பெரிய பிரச்சனையெல்லாம் மாஸ்டர் பீஸ் எழுதப்பட்டிருக்கும் போது இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஒரு நாடக ஆசிரியர்கிட்ட கேட்டேன், இந்த நாடகம் எவ்வளவு லிமிட்டேஷன் உள்ளது, எல்லாமே இந்த சதுரத்துக்குள்ள நடந்தாகணுமே, இந்த சதுரத்துக்குள்ள எல்லாமே நடந்தாகணும், ஃப்ரேமுக்குள்ள அது எங்க நடந்தாலும் இங்க வந்தாகணும், இது எவ்வளவு பெரிய லிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்கிட்ட சொன்னாரு, ஆனா நான் வேற மாதிரி பார்க்கிறேன், எங்க என்ன நடந்தாலும் இதுக்குள்ள நடந்ததை பத்தி மட்டும் நான் சொன்னா போதுமே. இதுக்குள்ள என்ன நடந்தது? மகாபாரதம் கதையே அர்ஜுனனும் கர்ணனும் சந்திக்கிற ஒரு ஃப்ரேமுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்க என்ன நடந்து மட்டும் சொன்னா போதுமே, மற்ற எல்லாம் எங்க சஜஷன்ல விட்டுலாம், அது எவ்வளவு பெரிய வாய்ப்பு அப்படின்னாரு. இப்ப ரெண்டு பார்வை சரிதான். லிமிட்டேஷன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் இருக்கு. ஒன்னு த ஆதருடைய லிமிட்டேஷன், நம்பர் 2 த ரீடர் ரிசிப்டிவ் லிமிட்டேஷன், 3 ஃபார்ம் உடைய லிமிட்டேஷன். இந்த லிமிட்டேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிளே கிரவுண்டை தான் உருவாக்கி கொடுக்குது. அந்த பிளே கிரவுண்டு இன்னும் எஃபெக்டிவா உங்களை விளையாட வச்சா தான் நீங்க ஆர்டிஸ்ட். ஒரு ஃபுட்பாலர் வந்து இந்த பிளே கிரவுண்டோட டிசைன் இஸ் மை லிமிட்டேஷன், ஐ கேனாட் பிளே அப்படி சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? அதுக்குள்ள விளையாடுறதுக்கு பேர் தான் ஆர்ட். உங்க லிமிட்டேஷன், உங்க சொசைட்டி ரிசிப்டிவ் லிமிட்டேஷன் அண்ட் தி லிமிட்டேஷன் ஆஃப் தி பர்டிகுலர் ஆர்ட் ஃபார்ம், இது மூன்றுக்குள்ளேயும் வச்சு நீங்க பெர்ஃபார்ம் பண்றது தான் லிட்ரேச்சர். வேற யாராவது இளம் தலைமா? வணக்கம் ஐயா, என் பெயர் திவாகர். என்னுடைய கேள்வி என்ன என்றால், இப்பொழுது நீங்கள் அறம் சிறுகதை அந்த தொகுப்பு வாசிக்கும் பொழுது ஒரு தனி மனிதனுடைய அந்த அறத்தை வந்து நீங்கள் அதில் விதித்திருக்கீங்க. நம்முடைய இலக்கியங்கள் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி அறம் காட்டியிருப்பார்கள். ஆனால் அதற்கு மாறுதலாக ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய அறம் உண்டு அப்படின்னு நீங்கள் அதில் இருக்கும். அப்போ அறம் என்றால் என்ன,
முதல் கேள்வி. இரண்டாவது, ஒரு எழுத்தாளன் அவனுடைய கதையில் அறத்தை விதைக்க வேண்டுமா என்பதே என்னுடைய இரண்டாவது கேள்வி. ஒரு எழுத்தாளன் அவனுடைய கதையில் எதையுமே விதைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவனுக்கு அவனுடைய இன்னர் கொஸ்ட் மட்டும் அதில் இருந்தால் போதுமானது. அது எதுவோ அது நல்ல கதை தான். என்னுடைய கதைகளில் நிறைய கதைகளில் வெறும் ஃபன் அல்லது ஒரு பொய்டிக் மூமெண்ட் மட்டும்தான் இருக்கு. இந்த பர்டிகுலர் கதைகள் ஒரு பர்டிகுலர் மூமெண்ட்ல எழுதப்பட்டது, ஒரு குறிப்பிட்ட மனநிலையில் எழுதப்பட்டது. ஆகவே அதில் அறம் பேசு பொருளாக இருக்கு. அப்புறம் அறம் பற்றிய ஒரு ஃபைனல் டெஃபினிஷனை யாருமே சொல்ல முடியாது. அது வியாசனாலே சொல்ல முடியல. வியாசன் சொல்லாத போது இங்கே ஜெயமோகன் இருந்து சொல்ல முடியாது. ஆனால் என்ன கேள்வி யோசிச்சு பாருங்க, நீங்கள் உங்கள் சக மனிதர்கிட்ட அன்பு செலுத்துவதற்கு முன்னாடி அன்புனா என்னன்னு ஒரு வரையறையை தேடுறதில்லை. உங்கள் குழந்தைகிட்ட அன்பாக இருக்கிறதுக்கு முன்னாடி பாசம்னா என்னங்கிற டெஃபினிஷன் கொடுங்க சார், என் பிள்ளைகிட்ட அன்பாக இருக்க வேண்டியிருக்கு நீங்கள் கேட்கறதில்ல. உங்களுக்கு பாசமாக இருக்கிறது வழியாக பாசம்னா என்னன்னு தெரிய வருது. அன்பாக இருக்கிறது வழியாக உங்களுக்கான அன்புங்கிற டெஃபினிஷன் உங்கள்கிட்ட இருக்கு. ஸோ ஒரு வாழ்க்கையோட சந்தர்ப்பங்களில் அறத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறது வழியாக நீங்கள் அறம்னா என்னன்னு கண்டடைறீங்க. And you have your own definition about virtue. So you have to find it through your practices. உங்களுடைய டிஃபினிஷன் வந்த பிறகு அதுக்கு பிறகு தான் நான் விர்ச்சுவஸாக இருப்பேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அறம், அன்பு, பாசம், கருணை, நீதி, நேர்மை, இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எதுக்குமே, எந்த கான்செப்டுக்குமே ஃபைனல் டெஃபினிஷன் ஒன்று கிடையாது. அது பிராக்டிஸ் வழியாக தொடர்ந்து ரீடிஃபைன் ஆகிட்டே இருக்கு. அண்டு நீங்க உங்களுக்கான விர்ச்சுவை நீங்க டிஃபைன் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ சார். நானும் இன்னும் இளம் எழுத்தாளர் பிரிவில் இருக்கிறதுனால ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். பெரிய படைப்புகள் படைத்தவர்கள் இருக்காங்களே, பிறகு அதற்கு பிறகு படைப்பை ஒரு விளையாட்டுத்தனமாக அணுகிறத பார்க்குறேன். உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர், அவங்க சாதாரணமாக ஒன்று பிடிச்சா கூட, ஒரு விளையாட்டுத்தனமாக பிடிச்சா கூட அதில் ஒரு ஆர்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. பெரிய ஆர்டிஸ்ட் அப்படி இருக்காங்க. நீங்கள் வெண்முரசு எழுதின பிறகு எழுதப்பட்ட ஷார்ட் ஸ்டோரி இருக்குல்ல, அதை மீண்டும் படிக்கும்போது, புத்தகமாக வந்த பிறகு படிக்கும்போது, ஜெயமோகன் இதை விளையாடி பார்த்துருக்கிறாரா அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அது ஒரு விளையாட்டா இல்லை அது சீரியஸாக நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணிங்களா? அதாவது ஒரு சைனீஸ் கதை உண்டு. சைனா மன்னன் குப்லாய் கானுக்கு அவருடைய சிம்மாசனத்தில் ஒரு நன்றுடைய படம் வரையணும், அதுதான் வைக்கணும். அந்த நண்டு படத்தை வரைகிறதுக்கு சீனாவிலேயே மிகப்பெரிய ஓவியரை கூட்டிட்டு வராங்க. அப்போ அவர் கேட்குறாரு, 5 ஆண்டு காலம் டைம், ஒரு பங்களா, 100 ஏவலர்கள் தேவை, நான் மெடிடேட் பண்ணி தான் வரையணும் அப்படின்னு. அப்போ அவர் ஓகேண்டார். பார்த்தா 5 ஆண்டு காலம் இவர் கடற்கரையில் உட்காந்துருக்காரு, தண்ணி சாப்பிட்றாரு, தூங்குறாரு, வரையவே இல்லை. 5 ஆண்டு நெருங்கி இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது, வரைஞ்சாச்சான்னு கேட்குறாரு. இல்லை வரைய வேலை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இன்னும் 10 நாள் தான் இருக்குது, வேலை கேட்குறாங்க. இல்லை வேலை ஒர்க் ஆன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறாரு. இன்னும் 1 நாள் தான் இருக்குது. மன்னர் இவன் ஏமாத்துறான்னு முடிவாயிட்டார். மன்னர் சொல்கிறாரு, இவன் ஏமாத்துறான், நீங்கள் வாளோட போங்க, இன்னைக்கு ராத்திரி இன்னைக்கு சாயங்காலம் சன்செட்டுக்குள்ளே அந்த டே முடியுது, சன்செட்டுக்குள்ளே இவன் வரையலைன்னா தலையை வெட்டிடுங்க அப்படின்னு. இவங்க போகிறாங்க. அங்கே போனால் அவர் கடற்கரையில் உட்காந்துருக்கிறார். இவங்க வாளோட பக்கத்தில் வரைஞ்சாச்சா, இல்லை வேலை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறார். பார்த்துட்டே இருக்கிறாங்க. இன்னும் 1 நாழிகை நேரம் தான் இருக்குது சன்செட்டுக்கு. பார்த்து வாழெல்லாம் உருவியாச்சு. கடைசியாக டக்குன்னு ஒரு குச்சி எடுத்து கடல் மணலில் படு வேகமாக ஒரு வரைஞ்சார். இதான் அப்படின்னாங்க, இதான் நண்டு அப்படின்னு. இவங்கள அதில் நண்டே இல்லை, இது நண்டே இல்லை. சரி, இவர் வரைஞ்சாட்ட தப்பிச்சிட்டார் இல்லையா? ஆகவே இவங்க அதை அப்படியே காப்பி பண்ணி கொண்டு போய் மன்னர்கிட்ட காட்டுறாங்க. மன்னர் பார்க்குறாரு, இது நண்டே இல்லை, இவன் நம்மளை ஏமாத்திட்டான் அப்படிங்கிறாங்க. உடனே அமைச்சர் சொல்கிறாரு, சும்மா இருங்க மன்னர், நம்ம ஓவியர்கிட்ட கருத்து கேட்போம். ஆனால் ஓவியல் பார்த்துட்டு அவங்களுக்கு இது நண்டு மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவரை கொல்ல முடிவு எடுத்துட்டாங்க. அதை டேபிளில் வைக்கிறாங்க. அப்போ மன்னருடைய 1 வயசு குழந்தை அங்கே வருது. அந்த போட்டோ எடுத்து நண்டு அப்படின்ட்டுச்சு.
அப்போ தான் இவங்களுக்கு தெரியுது எப்படி இது நண்டுன்னு கேட்குறான். இது நண்டு ஓடி போன தடம் அப்படிங்கிறாரு. நண்டு ஓடி போன இடத்த தான் அது நண்டா வரைஞ்சிருக்காரு அப்படின்னு. அதுதான் பெஸ்ட் நண்டு அப்படிங்கிறாங்க. ஆர்ட்டில் வந்து ஒரு ஈஸியஸ்ட் ஃபார்ம் உண்டு. ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக எழுதப்படக்கூடியது தான், ப்ரீத்திங் அளவுக்கு ஈஸியாக பண்ணக்கூடியது தான் பெஸ்ட் ஆர்ட்டாக இருக்க முடியும். நான் என்னுடைய எல்லா நாவல்கள்லையுமே அதனுடைய பெஸ்ட் பார்ட் எல்லாமே மிக ஈஸியாக சர்வசாதாரணமாக தான் எழுதியிருக்கேன், ஒரே நாளில் எழுதியிருக்கேன். அந்த ஈஸினஸ் வந்து வெண்முரசுக்கு பிறகு, அந்த ஸ்ட்ரக்சருக்கு பிறகு இன்னும் ரொம்ப சிம்பிள் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு என்னுடைய பெஸ்ட் ஒர்க்கு தோன்றது எல்லாமே அந்த 136 கதைகள் தான். அதில் பெரும்பாலான கதைகளில் நெகட்டிவிட்டியே கிடையாது. இன் யாங்கில் யாங் மட்டும்தான் இருக்குது, அதில் நெகட்டிவிட்டியே கிடையாது, பாசிட்டிவ்னஸ் மட்டும்தான் இருக்குது. லைஃபுடைய சிக்கல் பெரும்பாலும் கிடையாது, சிம்பிள் மூமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஆனால் அது பொய்ட்ரிக்கலாக இருக்குது. பொய்ட்ரி பெரும்பாலும் திரும்ப 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 அதில் பொய்ட்ரி அச்சீவ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ நானே சமயங்களை திரும்பி படித்து சிரிக்கக்கூடிய, மனசு நிறையக்கூடிய பல கதைகள் அதில் தான் இருக்குது. இப்போது பொலிவதும் கலைவது மாதிரி, யானை இல்லா மாதிரி, அதில் வந்து அந்த நாயர் மன உடஞ்சு சொல்கிறாரு, ஒரு யானையை மான மரியாதை வாழ விட மாட்டீங்களாடா நீங்கள் அப்படின்னு. அந்த லைன் வந்து, அந்த லைனை பார்க்கும் போதெல்லாம் சிரிப்பு வரும். ஒரு யாரையே கௌரவமாக வாழ விட மாட்டீங்களா? அப்புறம் இந்த மாதிரியான இடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அந்த கதைகளில். அது எல்லாமே ஈஸியாக எழுதப்பட்ட கதைகள். அந்த கதையில் எப்படி எழுதுனா இங்கே தெரியும். ஒரு கதை எழுதி முடிச்சுக்கிட்டு கீழே போய் ஒரு பிளாக் டீ போட்டு குடிச்சிட்டு அடுத்த கதை எழுதிடுவேன். ஒரு நாளைக்கு 3 கதை எழுதியிருக்கேன், ஒரு 3 ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருக்கேன், 3 ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருக்கேன். அப்படியே அந்த கதையில் எழுதப்பட்டிருக்கு. அது அந்த கதைகளோட உலகத்தில் தான் நான் என்னுடைய ஐடியல் நினைக்கக்கூடிய ஒருத்தருடைய பக்கத்தில் உட்காந்துருக்கேன். புதுப்பித்தன்லாம் வந்து என்னை பொறுத்தளவில் சின்ன ரைட்டர் தான். ஆனால் என்னுடைய மைண்டில் நான் அச்சீவ் பண்ணக்கூடிய ரைட்டர் சில பேர் இருக்காங்க. நெட் ஹாம்சன், பைக்கமோது பஷீர். இப்போ இந்த கதைகளுக்கு பிறகு பஷீர்கிட்ட போய் உட்காந்திக்கா சௌக்கியமாக இருக்கீங்களான்னு கேட்கலாம். அந்த அளவுக்கு சில கதைகள், அந்த ஈஸினஸ் இந்த கதைகள் இருக்குது. மிக ஈஸியாக எழுதப்பட்ட கதைகள் இருக்குது. ஒரு ஐடியாவும் இல்லை எழுதப்பட்ட கதைகள் இருக்குது. அதாவது கதை பற்றி ஒரு ஐடியா இல்லை, சும்மா எழுதி ஆனால் கதை சரியாக வந்த கதைகள் நிறைய இருக்குது. அது ஒரு மூடு. அது அப்புறம் அவ்வளவு நெகட்டிவிட்டியான சூழல் அந்த கதையில் எழுதப்பட்டிருக்கு. கொரோனா பீரியடில் தான் அந்த கதையில் எழுதப்பட்டிருக்கு. என்னுடைய கதைகளில் ரொம்ப சிறப்பானது, ரொம்ப ஈஸியாக எழுதப்பட்டதுன்னு சொல்லக்கூடிய கதை வந்து குமரித்துறைவி. அது என்னோட பையன் வந்து கொரோனா வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கான். என்னோட மனைவி அவருடைய தம்பி ஒரு விபத்தில் இறந்து போய் அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நான் தனியாக வீட்டில் இருக்கும்போது எழுதப்பட்ட கதை. ஆனால் ஒரு துளி நெகட்டிவிட்டி இல்லாத ஃபுல்லாக பிரகாசமான ஒரு கதை. அது அதுவும் ஒரே சிட்டிங்கில் 36 மணி நேரத்தில் அந்த நாவல் எழுதி முடிச்சிருக்கேன். அதுதான் வந்து கிரியேட்டிவிட்டியோட மொமெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபைனலி ஆர்ட்டுங்கிறது வந்து கேட்டிங்கன்னா இட்ஸ் எ பிளே, ஒரு விளையாட்டு தான். கலை என்பது ஒரு விளையாட்டு தான். சாமிஜிக்கு தெரியும், மொத்த பிரபஞ்சமே ஒரு விளையாட்டு தான். உண்மையிலே 12:30 நிகழ்ச்சி 11:30 நிகழ்ச்சி முடிஞ்சது. ஆனால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேணும்னு கேட்டிருக்கோம், அது கிடச்சிருச்சு. ஸோ இன்னும் ஒரு 10 நிமிடம் நமக்கு இருக்கு. வேற யாராவது கேள்வி கேட்க போறீங்களா? இளம் தலைமுறை, முதிய தலைமுறைலாம் கடைசியாக பார்க்கலாம். வணக்கம் சார், என் பேர் சண்முகா. கொஞ்ச நாள் முன்னுக்கு நான் இந்த 100 நாற்காலிகள் சிறுகதை படித்தேன். ஸோ அது கொடுத்த தாக்கம் வந்து ரொம்ப பெருசு. ஸோ அந்த மாதிரியான பெரும் தாக்கத்தை கொடுக்குற சிறுகதைன்னு இருக்கு இல்லையா, அது வந்து வாசிக்கிற எனக்கு அப்படி இருக்குன்னா அதை நீங்கள் எழுதிருக்கீங்க, அது உங்களுக்கு எப்படி தந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்புறம் அது உங்களுக்கு துயரமாக இருந்துச்சு, அது எவ்வளோ பெரிய துன்பங்கள் தந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? அல்லது வாசகனாக இருக்கிற நீ இதை படித்து இதில் இருந்து உன்னை நீ மீட்டுக்கோ அப்படின்னு அதை பார்த்து நீங்கள் ரசிக்கிற தருணமாக இருக்குமா அந்த மாதிரியான சிறுகதையை எழுதும் பொழுது அப்படின்னு என்னோட கேள்வி. அந்த கதைக்கு கருவான நிகழ்ச்சி அல்லது அந்த மனிதர் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். சுந்தர ராமசாமி வீட்டில் அவரை பார்க்குறேன். அப்போ அவர் ஒரு நாள் தன்னுடைய சட்டையை கட்டி உடம்பை காட்டினார். உடம்பு முழுக்க தழும்புகள் இருந்தது. அவரை சின்ன வயசில் வெவ்வேறு ஆட்களை அடித்தது, சூடு போட்டது எல்லாம். அது ஒரு பெரிய ஷாக்காக இருந்தது.
ஆகவே நான் வந்து ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் அடைந்திருக்கேன். அதன் பிறகு அதை ஒரு வெர்ஷன் கதை எழுதியிருக்கேன். ஆனால் அந்த கதை சரியாக வரல. அந்த நிகழ்ச்சியை திருவண்ணாமலையில் நண்பர்கள் நடுவில் இருக்கும்போது ஒரு முறை சொன்னேன். அது 91 சொன்னேன். ஆனால் அப்போது நண்பர்கள்லாம் வந்து இதை நீ கதையை எழுதலான்னு சொன்னாங்க. ஆனால் எழுதலை. 2011 ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அறம் கதைகள் வரும்போது திருவண்ணாமலையில் ஒரு நண்பர் கூப்பிட்டு, அன்னைக்கு ஒரு கதை சொன்னீங்க, அது இந்த இதுக்குள்ளே வரக்கூடிய கதை, நீங்கள் அதை எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த கதையை நான் எழுதுறேன். முன்னாடி எழுதும்போது அந்த கதையில் என்ன எழுதினேன், அவன் எழுதியிருந்தேன். ஒரு தலித்தாக, ஒடுக்கப்பட்டவனாக, அடிமட்டத்தில் இருக்கிறவனுடைய வலியை எழுதும்போது அவன் அப்படி எழுதினேன். அவன். இப்போ நான் அப்படின்னு எழுதினேன் இந்த கதை. இந்த நான் எழுதுறது வந்து கதையை பெரிய அளவில் மாற்றிடுச்சு. ஆனால் எழுதி முடிச்சிட்டேன். ஒரே ஸ்டிச்சிங்கில் ஒரு அமர்வில் எழுதப்பட்ட கதை வெளியாகிடுச்சு. இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய படைப்புகளில் மிக அதிகமாக வாசிக்கப்பட்ட கதைகள் ஒன்று. மலையாளத்தில் கிட்டத்தட்ட 2 லட்சம் பிரதிகள் இந்த கதை மட்டும் தனியாக வெளிவந்திருக்கு. தமிழில் 1 லட்சம் பிரதிகள் போயிருக்கு. ஆங்கிலத்தில் எல்லா மொழிகளில் இந்த கதை வந்திருக்கு. தனி நாவல்களாகவே வந்திருக்கு. கன்னடா, தெலுங்குல எல்லாம் வந்திருக்கு. இந்த கதையை வந்து இந்த எம்பதின்னு சொல்லுவோம்ல, நாம் அதுவாதல், அது வழியாக எழுதப்பட்ட ஒரு கதை. அந்த எம்பதி தான் இதனுடைய ஸ்ட்ரென்த்துங்க. அப்போ ரீடர்ட்டு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா அதுதான், அந்த எம்பதி தான். நீங்கள் அந்த வாழ்க்கை இந்த கதை வழியாக வாழ்ந்து பாருங்கள். அப்போ ஒரு உணர்வு வரும். இந்த கதையை நீங்கள் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இது சரியா தப்பா, அதில் ஒரு இடம் வரும். ஒரு பக்கம் நியாயம் இருக்கு, ஒரு பக்கம் நாயாடி என்கிற ஒடுக்கப்பட்ட மனிதன் இருக்கான். நீ நீதிமன்றத்தில் இருந்தால் நீ யாருக்காக தீர்ப்பு சொல்லுவ? ஒரு பக்கம் நியாயம் இருக்கு, இன்னொரு பக்கம் இவன் இருக்கான், நீ என்ன சொல்லுவ? அதுக்கு அந்த இன்டர்வியூ பதில் சொல்லுவான். இன்டர்வியூ போன சொல்லுவான், அவர் பதில் சொல்லுவார். வரலாற்றின் அடிப்படையில் பார்த்தா அந்த நாயாடி என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் தன்னளவில் அவன் சைடில் நியாயம் இருக்கு. அவன் நியாயப்படுத்த ஆயிட்டான். நான் அவனுக்கு தான் நியாயம் சொல்வேன். இன்டர்வியூவில் தோத்துருவான்னு நினைப்பான் அவன். ஆனால் தோக்க மாட்டான். எல்லாரும் டிக் மார்க் போட்டுருவான், ஐஏஎஸ் ஆகிடும். ஏன்னா அவங்க எல்லாருக்கும் அந்த எம்பதி வந்துருச்சு. அவங்க அந்த நிமிஷத்தில் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்துட்டாங்க. அந்த ஒரு வாழ்க்கையே ஒரு 50 அல்ல 60 பக்கங்களுக்குள்ள ரீடர் வாழ்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த எம்பதி அதுதான் அந்த நாவல் கோரக்கூடியது. மற்றபடி அதில் உங்களை துன்புறுத்தணும், நிலைக்குலைய வைக்கணும் என்னென்னலாம் கிடையாது.